Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தே கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழச் செய்தி. பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தே கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழச் செய்தி. கிருபையினாலே என்னை ரட்சித்தீ உன்னதங்களிலே உட்காரச் செய்தி. கிருபையினாலே என்னை ரட்சித்தீ உன்னதங்களிலே உட்காரச் செய்தி. அப்பா நன்றி நன்றி அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. Hallelujah. 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 Oh, thank you, Daddy. Regala hala madana raba shehede rebiantoto. Ligaladana mashahatana raba sekete. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்த்தி வரவேற்கிறோம். We welcome you all, the mighty and the matchless name of the Lord and Savior Jesus Christ. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் வந்து you feel blessed காலையில இந்த செய்திகளை சாட்சியை கேட்டது உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு அப்படின்றத நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஒவ்வொருத்தருக்காகவும் இண்டிவிஜுவலா ப்ரே பண்றோம். சரியா? ஒவ்வொருத்தருக்காகவும் நான் பேசுறது நல்லா கேக்குது இல்ல? சரி, வால்யூம் கம்மியா இருக்கா? இல்ல இருக்கு. ஹalleluya. செக் செக். Thank you daddy. Thank you daddy. சரியா இருக்கா? ஓகே. சரி, இன்னைக்கு ஒரு பாட்டு நாங்க பாடணும்ட்டு ஆசைப்படுறோம். நியூ சாங். அது வந்து நம்ம பாஸ்டர் ஐயாக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ இது பாடணும்ட்டு ஐயா ரொம்ப யோசிச்சிருந்திருக்காரு போல. நேத்து வந்ததும் நான் கேட்டேன், இந்த பாட்டை நம்ம மக்கள் பாடுவாங்களா, நம்ம குடும்பம் பாடுவாங்களான்னு கேட்டதுக்கு பாடுவாங்க, நீங்க பாடுனீங்கன்னா கூட சேர்ந்து பாடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. சோ நம்ம என்ன சத்தியத்தை நம்ம கேட்டுக்கிறோமோ கத்துக்கிறோமோ அதை சம்பந்தப்படுத்தின பாடல் இது. மகா பெரியவர், மகிமையால் நிறைந்தவர், மனதுக்குள் வசிக்கின்றார். மகா பெரியவர், மகிமையால் நிறைந்தவர், எங்கேயோ வசிக்கல, எங்கேயோ உட்கார்ந்துட்டு இல்ல, எங்க இருக்கிறாராம்? நம்ம மனதுக்குள் வசிக்கின்றார். அப்புறம் என்ன பண்றாராம்? என்னை மறுரூபமாக்குகின்றார், நம்மை மறுரூபமாக்குகின்றார். இப்ப இருக்கிற பிரகாரமாவே நம்மளை இருக்க விடல, நம்மை மகிமை மேல் மகிமை அடை செய்து மறுரூபமாக்குகின்றார். மகா பெரியவர், மகிமையால் நிறைந்தவர், என்னை மறுரூபமாக்குகின்றார். என் மன வாசரே, என் நினைவின் தோற்றமே, என் துணை நீர்தான் அப்பா, தோளில் நான் தான் அப்பா. அது எவ்வளவு ஒரு அழகான வரிகள் பாருங்களேன். என் மன வாசர், அப்புறம் என் நினைவின் தோற்றம், என் துணை நீர்தான், தோளில் நான் தான் அப்பா. அதை கற்பனை பண்ணி பாருங்களேன், நம்ம அப்பாவுடைய தோளில தான் இருக்கும் அப்படின்றத.
பாடல அந்த பாட்டை. மகா பெரியவர் மகிமாயால் நிறைந்தவர் மனதுக்குள் வசிக்கின்றார், என்னை மறுரூபமாக்குகிறார். 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 என் மனவாசரே, என் நினைவின் தோற்றமே, என் துணை நீதானப்பா, உம் தோளில் நான் தானப்பா. என் மனவாசரே, என் நினைவின் தோற்றமே, என் துணை நீதானப்பா, உம் தோளில் நான் தானப்பா. மகா பெரியவர் மகிமாயால் நிறைந்தவர் மனதுக்குள் வசிக்கின்றார், என்னை மறுரூபமாக்குகிறார். மகா பெரியவர் மகிமாயால் நிறைந்தவர் மனதுக்குள் வசிக்கின்றார், என்னை மறுரூபமாக்குகிறார். என் மனவாசரே, என் நினைவின் தோற்றமே, என் துணை நீதானப்பா, உன் தோளில் நான் தானப்பா. என் மனவாசரே, என் நினைவின் தோற்றமே, என் துணை நீதானப்பா, உன் தோளில் நான் தானப்பா. நீங்க மட்டும் பாடுங்க. 2 3 ஸ்டார்ட். ஆமென் ஆமென். என் மனவாசம், என் நினைவின் தோற்றமே, என் துணை நீதானப்பா, உம் தோளில் நான் தானப்பா. இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் காயங்களை இசைந்தாலே ஆற்றிடுவார், படுவில்லாமல் துடைத்திடுவார். இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் காயங்களை இசைந்தாலே ஆற்றிடுவார், படுவில்லாமல் துடைத்திடுவார்.
பதறாமல் அப்பாவை பார். உன் படகினில் தூங்குகிறார். பாவ அலை நடுவில் பகல் இரவாய் போனாலும் பதறாமல் அப்பாவை பார். உன் படகினில் தூங்குகிறார். இறையாதே என்றோரிடம் இரையாகும் உன் பாவம், பாவத்தை பாழாக்குவார், உன்னையோ மேலாக்குவார். இரையாதே என்றோரிடம் இரையாகும் உன் பாவம், பாவத்தை பாழாக்குவார், உன்னையோ மேலாக்குவார். மரண பயத்தினால் மணிக்கணக்காய் வாழ்ந்தாலும் மறவாத நேசத்தை பார். உன் நினைவாக இருக்கின்றார். மரண பயத்தினால் மணிக்கணக்காய் வாழ்ந்தாலும் மறவாத நேசத்தை பார். உன் நினைவாக இருக்கின்றார். வலியது நேசமே, வழியேது மரணமே, மரணத்தை தோற்கடித்தார் நேசகுமாரன் அவரே. வலியது நேசமே, வழியேது மரணமே, மரணத்தை தோற்கடித்தார் நேசகுமாரனே. உறவின்றி ஊராய் உறவின்றி அலைந்த உனக்குள்ளே அப்பாவை பார். நீ பேசிட துணிகின்றார். உறவின்றி ஊராய் உறவின்றி அலைந்த உனக்குள்ளே அப்பாவை பார். நீ பேசிட துணிகின்றார். பேச பேச பேரின்பம், பேரின்பத்தில் ஊரின்பம், உன்னத நேசத்திலே உரையாடல் உன்னதமே. பேச பேச பேரின்பம், பேரின்பத்தில் ஊரின்பம், உன்னத நேசத்திலே உரையாடல் உன்னதமே.
ஆமென். இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் காயங்களை இசைந்தாலே ஆற்றிடுவார். ஆனா நாங்க ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? இசையணும். நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம சரண்டர் பண்ணணும். நம்ம ஒத்துழைக்கணும். நம்ம அலோவ் பண்ணணும். நம்ம அக்ரி பண்ணணும். அவரோட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு சர்ஜரி டேபிள்ல உட்காந்துக்கிட்டு நான் காமிக்க மாட்டேன், ஆனா எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடக்கும்னா முடியாது. நம்ம ஓபன் பண்ணி காமிக்கணும். எஸ், ஐ எம் ரெடி. நான் அனஸ்தீசியாவுக்கு நான் ரெடி. அடுத்து என்னோட உடம்புல கத்தி வைக்க ரெடி. அந்த காயங்களை தைய போடுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? இசைந்தாலே ஆற்றிடுவாராம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாராம்? வடுவே இல்லாம காத்திடுவாராம். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். வாழ்க்கையில என்ன இருக்கும்? ஒரு கண்ணாடி ஃப்ளவர் வேஸ்ட் எதுவா இருந்தாலும் உடஞ்சு போச்சுன்னா வடுவு இருக்கும். கண்ணாடி நொறுங்கி போச்சுன்னா ஒட்டினா இது என்ன இருக்கும்? வடுவு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவர் காயங்களை ஆற்றும் போது வடுவே இருக்கா. நான் சில சாட்சிகளை சொல்லும் போது எப்படி இருக்குன்னா வடுவே இல்லை. அதை தாண்டி வரும்போது அன்னைக்கு அங்க இருந்த பெயின், அந்த வலி, அந்த வேதனை இப்ப சொல்லதான் முடியுதே தவிர அந்த வடுவே இல்லை எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, எங்களோட உறவுல. அப்படிதான் காயங்களை அவர் ஆற்றுகிறவரா இருக்கிறார். பாடலாமா? இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் காயங்களை இசைந்தாலே ஆற்றிடுவார். வடுவே இல்லாமல் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் காயங்களை இசைந்தாலே ஆற்றிடுவார். வடுவில்லாமல் துடைத்திடுவார். என் மனம் தூய்மையே, இமயம் போல் வெண்மையே, இனி எல்லாம் மேன்மைதானே, கனி எல்லாம் இனிமைதானே. என் மனம் தூய்மையே, இமயம் போல் வெண்மையே, இனி எல்லாம் கனி எல்லாம் இனிமைதானே. மறுபடியும். இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் காயங்களை இசைந்தாலே இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் காயங்களை இசைந்தாலே ஆற்றிடுவார். வடுவில்லாமல் துடைத்திடுவார். என் மனம் மாயே, இமயம் போல் வெண்மையே, இனி எல்லாம் மேன்மைதானே, கனி எல்லாம் இனிமைதானே. அடுத்த வசனம் பாருங்க. பாவ அலை நடுவில் பகல் இரவாய் போனாலும், பாவ அலை நடுவுல பகல் இரவு மாதிரி இருக்கு. அந்த அலை அப்படியே மோதி 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 அடிக்குது. எந்த வழி எப்படி போனோம்னு தெரியல, கரை எப்படி சேரணும்னு தெரியல, சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோமான்னு தெரியல, அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கா இல்லையானே தெரியல. ஒரே கன்ஃபியூஷன், வேற மாதிரியான கன்ஃபியூஷன். அப்படி அந்த பாவ அலை நடுவுல பகல் இரவாய் போனாலும் பதறாமல் நீ அப்பாவை பார். அந்த இடத்துல என்ன செய்யணுமா? அப்பாவை பாரு. அவர் என்ன செய்வாரா? உன் படகில் தூங்குகிறார். அவர் அங்கதான் இருக்காரு. அவர் அங்கதான் இருக்காரு. அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு தூங்கிட்டு இருக்கிறாரு. நீ ஜஸ்ட் அப்பா அங்க இருக்கிறாரு மட்டும் தெரிஞ்சுக்கோ. சரியா? பாவ அலை நடுவில் பகல் இரவாய் போனாலும் பதறாமல் அப்பாவை பார். உன் படகினில் தூங்குகிறார். பாவ அலை நடுவில் பகல் இரவாய் போனாலும் பதறாமல் அப்பாவை பார். உன் படகினில் தூங்குகிறார். இறையாதே என்றவரிடம் இரையாகும் உன் பாவம் பாவத்தை பாழா
பாடுங்க. பாவ அலை நடுவில் பகல் இரவாய் போனாலும் அதராமல் அப்பாவை பார். உன் படகினில் தூங்குகிறார். இறையாதே என்றவரிடம் இரையாகும் உன் பாவம், பாவத்தை பாழாக்குவார், உன்னையோ மேலாக்குவார். மரண பயத்தினா மணிக்கணக்காய் வாழ்ந்தாலும் மறவாத உன் நினைவாக இருக்கின்றார். மரண பயத்தினால் மணிக்கணக்காய் வாழ்ந்தாலும் மறவாத நேசத்தை பார், உன் நினைவாக இருக்கின்றார். வலியாத நேசமே வழியேது மரணமே, மரணத்தை தோற்கடித்தார் நேசகுமாரன் அவரே. வலியது நேசமே வழியேது மரணமே, மரணத்தை தோற்கடித்தார் நேசகுமாரன் அவரே. உறவின்றி ஊராய் உறவுக்கு அலைந்த நீ உனக்குள்ளே அப்பாவை பார். நீ பேசிட துடிக்கின்றார். பாடுங்க பாடுங்க. உறவின்றி ஊராய் உறவுக்கு அலைந்த நீ உனக்குள்ளே அப்பாவை பார். நீ பேசிட துடிக்கின்றார். பேச பேச பேரின்பம், பேரின்பத்தில் ஓரின்பம் உண்ணாத நேசத்திலே, உரையாடல் உன்னதமே. பேச பேச பேரின்பம், பேரின்பத்தில் ஓரின்பம் உண்ணாத நேசத்திலே, உரையாடல் உன்னதமே. திரிந்த என் மனதினில் புகுந்த என் இயேசுவோ புதுமையை நிகழ்த்துகிறார். திரியேக உறவில் நிலை நிறுத்துவார். திரிந்த என் மனதினில் புகுந்த என் இயேசுவோ புதுமையை நிகழ்த்துகிறார். திரியேக உறவில் நிலை நிறுத்துவார். நிலைப்பேனே உறவிலே நிகழ்த்துவேன் புதுமாயே, இப்பூமி என் கையிலே, என் சாவி அவர் கையிலே. நிலைப்பேனே உறவிலே நிகழ்த்துவேன் புதுமாயே, இப்பூமி என் கையிலே, என் சாவி அவர் கையிலே. கடைசி ஸ்டான்ஸை மட்டும் மறுபடியும் பாடலாமா? பிரிந்த என் மனதில் புகுந்த என் இயேசுவோ புதுமையை நிகழ்த்துகிறார். திரியேக உறவில் நிலை நிறுத்துவார். அந்த மனம் திரிஞ்சு போயிருக்கு இல்லையா, அத சரியான அப்படி ட்விஸ்டா இருக்கிற அந்த மனதை சரியான பக்குவத்துல திருப்பின இயேசு புதுமையை நம் வாழ்க்கையில நிகழ்த்துவாராம். ஆமென். புதுமையை நிகழ்த்துவார். திரியேக குடும்பத்துல மறுபடியும் நம்மள நிறுத்துவாராம். அப்போ அந்த உறவுல நிலைக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியுமா? இந்த உலகத்துல புதுமையை நிகழ்த்த முடியும். திரியேக உறவுல நம்ம நிலையில இருக்கும் பொழுதுதான், அந்த அப்பா பிள்ளைன்ற உறவுல நம்ம நிலை நிற்கும் போதுதான் நம்மளோட வாழ்க்கையில புதுமைகளே நடக்க ஆரம்பிக்கும். உறவு சரியா இருந்தா, ஆரம்பம் சரியா இருந்தா முடிவு வரைக்கும் சரியா இருக்கும். முதல் கோணல் முற்றிலும் கோணலுமா இருக்கும். அப்ப முதல்ல நம்ம எங்க ட்விஸ்டட்னஸ் நம்மளுடைய மூளையில நம்ம உறவுல எங்க திரிஞ்சு போச்சோ, எங்க உறவு உடைஞ்சு போயிருக்கோ, நம்ம எதை எங்க தொலைச்சோமோ அங்க போய் தானே தேடணும் இல்லையா? தொலைச்ச இடத்துல தேடாம வேற எங்கேயோ போய் தேடிட்டு இருந்தா
கிடைக்காது. சோ நம்ம அப்பா பிள்ளைன்ற உறவுலதான் நமக்கு போயிடும். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கரெக்டா அந்த பசில் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நம்ம கேம்ஸ் எல்லாம் குழந்தைங்க விளையாடுவாங்க, அந்த பசில் கேம் கரெக்டா அந்த இடத்துல அதை பிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணாதான் மீதி எல்லாமே கரெக்டா பிக்ஸ் ஆகும். அது ஒரு விஷயத்த தப்பா மாத்தி பிக்ஸ் பண்ணி இருந்ததுன்னா அந்த கேம் பூராவே குழப்பமா தான் இருக்கும், ஃபுல்லாவே பிக்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி முதல்ல நம்ம எங்க பிக்ஸ் ஆகணும்னா அப்பா புள்ளன்ற உறவுல பிக்ஸ் ஆகணும். ஆமேன். அந்த உறவுல பிக்ஸ் ஆயிட்டோம்னா மீதி எல்லாமே தானா சரியா முடியும். நம்மளுடைய உறவுல சரியாயிட்டோம்னா நம்மளோட அடையாளம் சரியா இருக்கும். என்ன, அப்பா புள்ள உறவு கரெக்டா இருந்ததுன்னா நான் யாருன்ற அடையாளம் கரெக்டா இருக்கும். உதாரணத்துக்கு எங்க அப்பா கோடீஸ்வரன் தெரிஞ்சிச்சுன்னா நான் பிச்சை எடுக்க மாட்டேன். ஆமேன். எங்க அப்பா அதிபதின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் போய் அடிமையா இருக்க மாட்டேன். ஆமா தானே. எங்க அப்பா ராஜான்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் ராஜாத்தியா தான் இருப்பேன். எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்ச பிறகு நான் யாருன்னு எனக்கு தெரியுது. எங்க அப்பா ராஜ சிங்கம்னா இருக்கும்போது நான் சிங்க குட்டியா இருக்கிறேன். ஆமீன். சோ முதல்ல நான் யாருன்னு தெரியறதுக்கு முதல்ல எங்க அப்பா யாருன்னு தெரியும். திரிந்த என் மனதுல இப்ப புகுந்த என் இயேசு புதுமையை நிகழ்த்துறனா அந்த இயேசு எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. வானமும் வானாதி வானங்களும் கொல்லக்கூடாதவர். ஓகே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியா இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், வானம் அவருடைய சிங்காசனம் அப்படின்னா சிங்காசனம்னா அந்த சீட்ல அவர் உட்கார்ந்து இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவரோட உயரம் எப்படி இருக்கும்? பூமி அவருடைய பாதபடி. அப்ப பாதம் வந்து பூமியில வச்சிருக்காருன்னா அவரோட உயரம் எப்படி இருக்கும்? அவர் எவ்வளவு உன்னதமானவரா இருப்பாரு. அப்படிப்பட்டவரு என்ன பண்றாருன்னா கையினால செய்யப்படாத ஆலயத்துல என்னால வந்து வாசம் பண்ண முடியாது அப்படின்ட்டு நானே ஒரு ஆலயத்தை கட்டுறேன்ட்டு நம்மள கட்டி நம்மள உருவாக்கி நமக்குள்ள வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருடைய சிருஷ்டிப்பு, நம்ம அவருடைய பிள்ளை, அவருடைய வித்துனால நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வித்து எப்படி இருக்குன்னா அழியாதது, வாடாதது, மாசற்றதுமான வித்து. இந்த வித்துனால என்ன ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காரப்போ எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டியோட வித்து எனக்குள்ள இல்ல, அது செயலிழந்து போயிடுச்சு. எப்போ வந்து நான் யாருடைய பொண்ணு பிள்ளை அப்படின்றத மனப்பூர்வமாய் அறிந்து கொண்டேனோ அந்த செகண்டே என்னுடைய ஜீன் மாற்றப்படுது, என்னுடைய ஜீனியாலஜி மாறுது. ஆமேன். ஜீனும் மாறுது, ஜீனியாலஜியும் மாறுது. ஆமேன். அப்போ அந்த வம்ச வரலாறுல என்னோட இணைப்பு அந்த பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த வம்சத்துக்கு ஏற்றபடிதான் நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன். அப்படிதானங்க? அது வரைக்கும் ரோட்ல நிறைய இதெல்லாம் பாத்துருப்போம். வேற யாரோ மாதிரி இருப்பாங்க, பாவமா இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா ஜமீன்தார்னு தெரிஞ்சிருச்சு, அவங்க அப்பா வந்து பெரிய கோடீஸ்வரர் தெரிஞ்சிருச்சு. கொண்டு போயிட்டு கூப்பிட்டு அடுத்த ஓவர் நைட்ல கழுவி கொண்டு போய் குடும்பத்துல டேபிள்ல அந்த மெஃபிபோசேத்தை வந்து எப்படி தாவீதினுடைய டேபிள்ல உட்கார வைக்கிறாங்களோ அவன் வந்து அங்கவீனமா இருந்தா கூட அவனுக்கு கிருபை கிடைச்சது. ஏன்? அவன் யோனத்தானோட பிள்ளை. சரிங்களா? அப்படிப்பட்ட கிரேஸ் நமக்கு இருக்கு. நம்ம ஆண்டரோட பிள்ளை எப்படிப்பட்ட ஹேண்டிகேப்டா இருந்தாலும் அந்த திரிந்த மனதுல ஆண்டர நமக்குள்ள வந்துட்டு புதுமையை நிகழ்த்துகிறார். இந்த வரிகளை நீங்க உணர்ந்து பாடணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். இந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஜீவன் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் செயல்படும். இந்த வீட்டுல கூட நீங்க இந்த லிரிக்ஸ பாடி பாடி பழகி பாருங்க. அவர் திரிந்த என் மனதுல தேவன் புகுந்திருக்கிறாரு, புதுமையை நிகழ்த்த போகிறார், திரியேக உறவுல நிலை நிறுத்துவாரு. நான் இப்ப நிலைப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்து பூமி என் கையில. ஏன்னா பூமியையோ குடியிருப்புக்குன்னு கொடுத்தாரு ஆண்டவர். எதுக்கு கொடுத்தாரு? பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தேன். வசனம் இருக்குல்ல, பூமி யாரு கொடுத்தாரு? மனுபுத்திரனுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. சோ எனக்கு வந்து என்னோட ஒரு பிளாட் எங்க அப்பா எனக்கு கொடுத்துட்டாருங்க. பத்திரம் போட்டு எழுதி கொடுத்துட்டாரு, பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தேன். சீல் போட்டாச்சு, கொடுத்துட்டாரு. இப்ப அது என் பேர்ல எழுதிட்டாரு. இப்போ நான் அந்த பிளாட்ல வாழ்ந்துன்னு இருக்கிறேன். அந்த பிளாட்டுக்குள்ள இப்போ வந்து ஒரு பன்னிக்குட்டி வருது, ஒரு பூனைக்குட்டி வருது. இதெல்லாம் யார் கிளீன் பண்ணணும்? யார் துரத்தணும்? அந்த பிளாட்டுக்கு சொந்தக்காரங்க தான் துரத்தணும். ஏப்பா நீ ஏப்பா இங்க வருதுப்பா, பண்ணி வருதுப்பா, ஏப்பா அது உன்னோடதுன்றாரு. பூமியை உனக்கு கொடுத்துட்டேன், மனுபுத்திரனுக்கு கொடுத்துட்டேன். ஆமேன். அது வந்து எப்படி இருக்கா, நல்லா நான் குடியிருப்புக்குன்னு ஏற்ற மாதிரி பார்த்து பார்த்து கொடுத்தாராம். அதனாலதான் வேற எந்த பிளானட்லயும் போய் நம்மளால வாழ முடியல, பூமியில தான் வாழ முடியுது. அப்பாக்கு தெரியும் பாருங்க எல்லாமே. இந்த கடைசி சரணத்தை மட்டும் பாடிடலாம். திரிந்த என் மனதினில் புகுந்த என் இயேசுவும்
இப்பூமி என் கையிலே, என் சாவி அவர் கையிலே. எல்லாரும் சொல்லலாம், என் சாவி அவர் கையில. நம்மளுடைய சாவி அவர் கையில இருக்கு. அவர்கிட்ட தான் இருக்கு. ஆமென். நம்ம சாவி அவர் யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்கு. He is my owner. அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்கிறார். சோ இந்த பாடல்களை நீங்க மறுபடியும் பாடணும் நாங்க ஆசைப்படுறோம். ஆனா இப்ப டைம் இல்ல. அடுத்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேச வேண்டி இருக்கு. சோ அடுத்து நம்ம மத்தியில வந்திருக்க துர்கா சிஸ்டர் வந்து நம்மள பிளஸ் பண்ணி ப்ரே பண்ண போறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து பிளஸ் பண்ண போறோம். எண்ணூர் பகுதியில இந்த நகர, இந்த எத்தனை கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு, இந்த எல்லைகளை ஆண்டவர் வந்து நமக்கு சொந்தமாக்கி கொடுக்க போகிறார். யூ வில் டேக் டவுன் நேஷன்ஸ் சொன்னார்ல, தேசங்களை எடுப்போம்னு சொன்னார்ல, முதல்ல நம்ம பகுதியை நம்ம எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ சகோதரி, இந்த பிரதர்ஸ், இந்த பகுதியில என்னென்னலாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, இது உங்க டைம். நீங்க கேளுங்கன்றார். நீங்க லைஃப் அப்படியே ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு இப்ப அள்றதுதான் நம்ம வேலை. எல்லாமே கொடுத்துட்டாராம், எல்லாமே கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம அள்ள போறோம். என்ன பிரேயர்ல என்ன போறோம்? அள்ள போறோம். ஜஸ்ட் ரெடியா இருங்க. கண்டிப்பா இந்த நிமிஷத்துல இருந்து இந்த பகுதியில ஒரு பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி அமிச்சாருன்னா, ஒரு புதிய காரியம் பிறக்க போகுது. கர்ப்பமா இருக்கிற ஒரு ஸ்திரீய கர்ப்பத்துல இருந்து வந்து பிறக்கிற அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், பர்திங், பிறக்கிறது. அதுக்கு அடையாளமா நேத்து வந்து எனக்கு பர்த்டே, நாளைக்கு வந்து போவாஸ்க்கு பர்த்டே. சோ இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இந்த நாட்களை, இந்த நேரங்களை எங்களை குறிச்சு இத நம்ம சபையில ஒரு பெரிய மாற்றம். இத சீரியஸா எடுங்க. இது கண்டிப்பா நடக்க போகுது. ரெடியா இருங்க. சரி, ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ரஹாலா பாரே தேரேன. எல்லாரும் எழுந்து நின்னு கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேசுறாங்க. ரஹாலா பாரே தேரேன ஷே தேரே மரிகாலா ஹலா தரன ஓ ரீமானா ஷே தேரே மரிகாலா ஹலா தரன ஷே தேரே மரிகாலா ஹலா தேரேன. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி டங்ஸ்ல பேசுங்க. ரீகா நாமா ஷே தேரே நீகாலா ஓ ரீபாலா ஹலா தரன ஷே தேரே மரிபாலா ஹலா தேரேன ஷே தேரே மா ஓ ரீதரனா கலா பரே தேரே நெஷே தேரே மா ரீபானா கலா ஹலா பரே தேரே நெஷே தேரே மா ஓ ரீதரனா ஹலா பரே தேரே நெஷா தரனா கனி தரனா கலே பெரே தரலாபா ஓ ரீகனா ஷே தேரே லிபா ஹலா பரே தேரே நிகலா ஹலா தரனா ஓ ரீதரனா ஷே தேரே மா ரீபானா ஹலா தரனா ஷே தேரே மா. ஆவியானவரே, ஒவ்வொருத்தரையும் நிழலுங்கப்பா, நிழலிடுங்க. ரீகானா ஷே தேரே மா ரீகாலா பராதரனா. ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற ராஜரீகம் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீகானா ஷாபலா ஹலா பரே தேரே நெஷே தேரே மா. ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற அதிகாரம் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீமனா ஷே தேரேமா ரீகலா ஹாபா ராதரனா ஓ ரீபலா ஹலா பரே தேரேன ஷேபலே கேனமா ஷேபலா. ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபலா ஹலா பரே தேரேன ஷே தேரேமா ரீகனா ஹலாபா ஓ ரே தேரேன ஷே தேரேமா. ஒவ்வொருத்தரும் ராஜரீகத்தின் அப்பா ஸ்தோத்திரே, ராகத்தை உடையவர்களாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரீகனா ஹலாபா ரே தேரேனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற தைரியத்தின் ஆவியானவர் வெளிப்படுவீராக. ஓ ரீகனா ஹலாபா ராதரனா ஷேபலே கரா ஓ நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் வெளிப்படுவதாக. ஓ ரீமனா ஷாபலா ஹலாபா ரே தேரேனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைக்கும் போது சுகப்படுவார்கள் சொன்னீரே அப்பா. சீஷத்துவம் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ரீந்தரனா ஷேபலே ஹேலேபா ராபலா ஷே தேரேமா ஓ ரீந்தரனா ஹலாபா ரே தேரேனே. ஆவியானவர் முற்றிலுமாக அவங்க நேரிடுங்க. ஆவியானவரே மூடிக்கொள்ளுங்க. ஆவியானவரே மூடிக்கொள்ளுங்க. ரீகானா ஷேபலே ஹலாபா. முற்றிலுமாக நீர் மறைத்து, ஒவ்வொருத்தரையும் நீர் மறைத்து வெளிப்படுங்க ஆவியானவரே. ஓ ரீமானா ஹலாபா ரே தேரேமா. ஒவ்வொருத்தரோட பகுதியிலையும் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஹீலிங் மினிஸ்டரா வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ப்ராஸ்பரிட்டியை கட்டவிழ்க்கிறவங்களா வச்சிருக்கீங்க அப்பா. வியாதிகள் மேல அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதிகாரத்தை உடையவர்களாக வச்சிருக்கீங்க அப்பா. மரணத்தை ஜெயிக்கிறவர்களாக வச்சிருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. பிராகனா ஹலாபா ரே தேரேமா ஷேபலே. நன்மை செய்யும்படிக்கு நீர் எப்படி உலகத்திலே சுற்றி திரிந்தீரோ அப்பா, அதே போல நன்மை செய்யும்படிக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து சுற்றி திரிகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
போய் இவங்க நிற்கும் பொழுதே விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த பகுதியில கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் நாங்க கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியில இருக்கிற 4 திசைகளையும் பார்த்து பேசுகிறோம். இருளின் ஆவி வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. வெளியேறட்டும் மரணத்தின் ஆவி, வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரீகானா ஷியாபாலா ஹாலாபா முரட்டாட்டம் பண்ணுகிற ஆவி எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஸ்தோத்திரம். இந்த 4 திசைகளும் நாங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஓ ரீபாலா ஹலாபா ஷேதேரேமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பூட்டப்பட்ட அறைக்குள்ள நீங்க போய் மினிஸ்ட்ரி பண்ணுங்க ஆவியானவரே. ரீகானா மாஷேபேலே ஓ ராபாலா ஹலாபா ஷேபேலா தரனா ஹல்தரானவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தூதர்களுக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இங்க யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்து சேரும்படிக்கு தூதர்களுக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் இருதயத்தையும் நீங்க சுகப்படுத்துங்க ஆவியானவரே. நீர் நிழலிட்டு இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தானியேலின் காரியமோ ஜெயமாய் முடிந்தது என்று சொன்னீர் அப்பா. ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கிற அழைப்பு ஜெயமாய் முடிகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் துவங்கினதை நீரே முடிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தினை துவக்கினவர் நீராயிருக்கிறீர் ஆண்டவரே, முடிக்கிறவர் நீராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பலன் அல்ல, உம்முடைய பலனே எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்கள் அப்பா, விசுவாசித்தவர்கள் சாக கொடுத்தவர்களை பெற்றுக் கொண்டார்கள் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவங்க வாழ்க்கையில எதெல்லாம் சாகங்களோ ஆண்டவரே, யார் நபர்களை சாக கொடுத்தா எல்லாரையும் அப்பா உயிர்த்தெழ செய்கிறதற்காக நன்றி. காரியங்கள் உயிர்த்தெழ பண்ணுகிறதற்காக நன்றி. பினான்ஸ் உயிர்த்தெழுகிறதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹெல்த் உயிர்த்தெழுகிறதற்காக நன்றி. இளமை திரும்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ரஹலாபா ஷேதேரேமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜ்யம் இப்பொழுதே சமீபமாயிருக்கிறது நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அந்த ராஜ்யத்தை விசுவாசத்தினால் நாங்க பெற்றுக்கொள்கிற அந்த விசுவாசம் இப்பொழுதே எங்களுக்குள்ள உண்டாகி இருக்காங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. பயத்தின் ஆவி எல்லாம் வெளியேறுவதற்காக நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அக்காவை மறைத்து நீர் வெளிப்படும் ஆவியானவரே, நீர் வெளிப்படும், உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Thank you daddy, thank you daddy, thank you daddy. La hadana raba shata raba. அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். தேவ பிரேக்ராதா ரபா சேகேலா பாதாலா ரஹனா மஷாதா ரபா லியால் தேலே பேசேகே தாரா ஹனா மஷாதா ரபோ சேகேதே லியால் தோரோ சேகி ரபோதியாந்தே ரேக்ரேபா சஹதா ரபா லே ரஹத் மராதியாந்தரோ லத்ர மாஷகரகதன மாஷேரே பியாந்தரோ. Thank you daddy, thank you daddy. எங்களோட பேசுங்க, எங்களோட இடைப்படுகிறார், இடைப்படுவீராக 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 அப்பா. உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்களுக்கு பிரசங்கிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கிற இடத்துல எல்லாம் நீங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களும் நீங்க இவர்கள் மூலியமாய் செய்ய வைக்க போகிறீங்கப்பா. உமக்கு நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்லா கரங்களை ஜோரா தட்டி, எல்லாம் நல்லா ஜோரா கரங்களை தட்டி ஆயத்தமா இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. சோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு நியாய பிரமாணத்தின் கீழ் இருந்தோம், அப்படிதானே? இப்போ எதற்கு கீழே இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கை. ஓகே, ஆமா. அப்போ கிருபைக்கு கீழ் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, கிருபைக்கு கீழ் இல்லையா இருக்கிறோம்? ஆனா
எல்லாருமே கிருபைக்கு இந்த விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்ல போற இந்த ரகசியத்தை, இந்த காரியத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்ன சொல்ல வரும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சொல்ல வராதத நீங்க எடுத்துக்காம இருந்துட்டீங்கன்னா, சரியா இருந்துட்டீங்கன்னா, நம்ம வந்து கிருபை பாவம் செய்வதற்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் அப்படின்னு நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா ஒரு காலத்துல இந்த மரமண்டை அப்படித்தான் யோசிச்சுன்னு இருந்துச்சு. நான் காலையில என்னோட காரியங்கள் எல்லாம் ஷேர் பண்ண மரமா இருந்தப்போ யோசிச்சுட்டு இருந்த விஷயம் என்னன்னா, கிருபைனா என்ன வேணா செய்யலாம், என்ன பாவம் வேணா செஞ்சுட்டு அப்பா மன்னிச்சிட்டார், என்ன ஆல்ரெடி சிலுவையில முடிச்சிட்டார், இட் இஸ் பினிஷ்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்றதுனால எல்லாமே செய்யறதுக்கு அது வந்து ஒரு ஒரு லைசன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்ட்டு பைபிள்ல எங்கேயுமே போடலீங்க. சரியா? அப்படின்ட்டு எங்கேயுமே போடல. இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில இருப்போம். சரிங்களா? இருக்கும்போது என்ன பண்றோம்? ஒரு உடன்படிக்கை. என்ன பண்றோங்க? ஒரு உடன்படிக்கை செய்யறோம். என்ன பண்றோம்? நான் உனக்கே மனைவியா இருந்து, என்ன உனக்கே சொல்லுங்களேன், அது கொஞ்சம் இழுத்துதான் சொல்லுங்களேன். உனக்கே, அவர் என்ன சொல்றாரு? உனக்கே கணவரா இருந்து, அந்த நாம என்ன சொல்றோம்? உனக்கே மனைவியா இருந்து, உனக்கே கணவரா இருந்து அப்படின்ட்டு கிறிஸ்துவும் சபையும் ஒரு உடன்படிக்கையில் இருக்குங்க. நம்ம தாங்க அந்த ஆலயம். அந்த உடன்படிக்கையில் இருக்கும். உடன்படிக்கையில் இருக்கும்போது வேற எவனை கூட திரும்பி கூட பார்க்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு லவ்ல விழுந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காதல் இருக்குது. நேசம் வலி, அந்த நேசம் மரணத்தை விட வலிய நேசம் நம்மளை கட்டி அரவணைத்து இழுத்து வைத்திருக்கிற, அவரோட கண்ணோட கண்ணை வச்சு பார்க்க வைத்திருக்கிற அந்த லவ் வந்து நம்மள அப்படி இப்படி அசர விடாதுங்க. நாம உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஓகே, இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டவனாய் இருக்கிறேன். அப்படின்னா பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் இல்லாத இடத்துல மரணம் வர முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இடத்துல பாவம் இருந்தாதான் ஃபர்ஸ்ட் இச்சை உண்டாகும். முதல்ல ஒரு பேராசை வரும், அப்புறம் இச்சை வரும். அந்த இச்சை பூர்ணப்படும் போது பாவம் வரும், பாவம் பூர்ணப்படும் போது மரணம் உண்டாகும். இதுதானே வழி. இதனால வந்து மரணம் வந்துச்சுன்னா ஏசப்பா தான் சாகடிச்சிட்டாருன்னு சொல்றது ரொம்ப அபாண்டமா இல்லைங்க? இது என்னங்க இது? அவன் தன்னுடைய சொந்த ஆசையினால இச்சுண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான். அப்போ அந்த சோதனை ஜெயிக்கிறதுக்கு பலனை தான் ஏசப்பா கொடுக்கிறார். சரிங்களா? நம்ம அங்கேயும் குழப்பிட்டோம். சரி, அது வேற விஷயம். சோ இத வரனா கிருபையில இருக்கும் பொழுது நம்ம இன்னும் அதிகமாய் நம்மள பாவம் செய்யாதபடி கிருபை பாதுகாக்கும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? கிருபையில நம்ம இருக்கும் பொழுது நம்ம எனக்கு எல்லாத்துக்கும் இப்ப என்ன இருக்கு? ஃப்ரீடம் இருக்குங்க. நான் முன்னாடி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்? அடிமை நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, நான் வந்துட்டு ஆண்டவருக்கு அடிமை, நான் வந்து ஒரு வேலைக்காரி, நான் வந்துட்டு அப்கோர்ஸ் வேலைக்காரியா இருக்கும் போது இருப்போம். நம்மளை விட அதிகமான வேலைக்காரன் யாரும் இருக்க முடியாது. ஏன்? நான் புள்ள வந்து என்ன பண்ணோம்? கூலிக்கு மாரடிக்காது. ஆனா வேலை செய்யறோம், என்ன பண்ணோம்? கரெக்டா 1 hour முடிஞ்சா கூலி 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 கொடு. நம்ம கூலிக்கு மாரடிக்கிறவங்க இல்ல, அப்பாவோட பிள்ளைங்க, தோட்டத்துக்கு சொந்தக்காரன், தோட்டத்துக்கு சொந்தக்காரி, எஜமானி. எஜமானி என்ன பண்ணணும்? வேலையாட்கள் சரியா வராங்களா, சரியா வந்து அறுவடை இருக்கா, கரெக்டா எடுத்து செய்யறாங்களா, அதெல்லாம் பாப்பாங்க. அதுதான். ஆனா அந்த எஜமானனுடைய குழந்தை சின்னதா இருக்கும்போது வளரும் போது அங்க வேலை செய்யற வேலையாட்களோட பிள்ளைகளும் இந்த எஜமானோட பிள்ளையும் ஒன்னாதான் வளரும். என்ன? ஒன்னாதான் வளரும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆனா வளர்ந்து 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 இந்த பிள்ளை சம்பளம் மட்டும் வாங்கிட்டு போவோம், இந்த பிள்ளை போய் எம்டி சீட்ல போய் உட்காரும். கரெக்டா? ரைட்டா? இந்த பிள்ளை சொந்தக்காரங்க. நம்ம யாரு? சொந்தக்காரங்க.
அப்பாவுடைய சொந்த பிள்ளைகள், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்டவர்கள், கிரயத்தை செலுத்தி நம்மளே உயிரோட எழுப்பி அவரோட உட்கார்ற வச்சிருக்கிறாரு. ஆமென். அவர் எப்போ எழுந்தாரோ சிலுவையில, நாமளும் அவரோட கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். மரணம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள மாறணும். இந்த ட்விஸ்டட் நேச்சர், இந்த திரிந்த நம்ம மனதுல ஆண்டவர் புகுந்து கிரியை செய்யறாரு, புதுமையை நிகழ்த்துவார் பாருங்க. அப்படி இருக்கும்போது சரி, இதுதான் உலகம்னு வச்சுக்கோங்க. நம்ம இது நானு. இந்த உலகம் சிலுவையில இருக்கு, இப்படி இருக்கு. சிலுவையில இருக்கும்போது இந்த உலகம் என்கிட்ட வர முடியுமா? அது ஆல்ரெடி சிலுவையில பிக்ஸ்டா இருக்கு. நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டவளா இருக்கிறேன். நானும் அதுகிட்ட போக முடியாது. ஆமென். சோ அப்படிப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. அப்போ பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. கிருபை என்ற இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால நான் எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க முடியாது. நான் ஏன்னா ஒருத்தவங்களோட நான் கணவர்னு சொல்லியிருக்கேன், அந்த வந்திருக்கிறாரு. இப்ப நான் கொஞ்சம் லேட்டா வருவார் நினைச்சேன். காட்ஸ் கிரேஸ் சீக்கிரமாவே வந்துட்டாங்க. காலையில எங்க சாட்சிகளா நாங்க ஷேர் பண்ணோம். ஓகே, கர்த்தர் நல்லவர். சோ இந்த கிருபை நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்ம எந்த பாவத்துக்குள்ளேயும் போக விடாது. நம்ம இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ட்ரெஸ் பண்றதையோ, நம்ம சாப்பிடுறதையோ, என்ஜாய் பண்றதையோ, கணவன் மனைவியோட ஹாப்பியா ஜாய்ஃபுல்லா சந்தோஷமா இருக்கிறதையோ ஒரு குற்றமா பார்க்க வைக்காதுங்க. சரிங்களா? ஒரு மனைவியாகிய சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதியிருக்கிறார் பைபிள்ல. எவ்வளவு பாவம் பாருங்க. அவர் மனைவி அவர் கையை பிடிச்சுக்கிட்டு திரியறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையாப்பா, ஏன்பா என்னுடைய பண்றீங்க? அந்த அளவுக்கு ரிலிஜன் என்ன பண்ணிருக்க, போட்டு அழுத்தி வச்சிருக்கு. அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு விடுதலை. உங்க வீட்டுல உங்க மனைவியோட உங்க புருஷனோட நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவீர்களாக. ஆமென், ஆமென், ஆமென். இது ரிலிஜன் தடுக்கும் இல்ல? அந்த ஒரு விதமான ஒரு ரிலிஜன் என்ன பண்ணோம், தடுத்து விட்டுறோம். கிடையாது. ஆனா வசனம் அப்படி சொல்லல. நம்மளுடைய படைப்பே அறியவும் அறியப்படவும், டு நோ அண்ட் டு பி நோன், அறியவும் அறியப்படவும், அதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஆமென். சோ இப்படி ஒரு நேசத்துல நம்மள வச்சிருக்கிறார் ஆண்டவர். நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பத்தி ஆண்டவர் என்ன சொன்னார்னா, சரி, முதல் சுவிசேஷம் அப்படின்னு யார் முதல் சொன்னது? ஃபர்ஸ்ட் எப்பா இத்தனை வருஷமா பைபிள் வாசிக்கிறீங்க, முதல்ல சுவிசேஷம் வனாந்திரத்துல வருகிற ஓசையா, ராஜ்யத்துல ஒரு சுவிசேஷத்தை இயேசு வரப்போகிறாரு, அவருக்கு வழியை உண்டாக்குங்கள் அப்படின்னு அந்த சுவிசேஷத்தை முதல் சொன்னவர் யாரு? அவர் என்ன சுவிசேஷம் சொன்னாரு சொல்லுங்க? கரெக்ட். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது அப்படின்ட்டு சொன்னாரு. என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு அப்படின்ட்டு யார் சொன்னாரு? ஜான் தி பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் சொன்னார். சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 6 மாசத்துல என்னப்பா புதுசா கேக்குறீங்க? ஏசப்பா வராரு, யோர்தான்ல வராரு, ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியார் புதா போல இறங்குறாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்ட்டு பிதா குமாரனை பார்த்து சொல்றாரு. அந்த ஒரே இடத்துல திருத்துவம் காணப்படுகிறத நம்ம பாக்குறோம். ஒரே இடத்துல பிதா பேசுறதும், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறதும், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குறது, அந்த திருத்துவ ஃபேமிலி இன்கார்னேஷன் பூமியில இருக்கும் போது அந்த ஒன்றா இருக்கிறத ஒரே இடத்துல பார்க்க முடியுது. சரிங்களா? ரைட், அது வேற டாபிக். இப்போ இந்த இடத்துல இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் என்ன சொல்றாரு? அப்புறம் சத்தமா என்ன சொல்லுங்க, பரவாயில்ல, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நமக்குள்ள நியாய தீர்ப்பு எல்லாம் கிடையாது, என்ன வேணா பேச.
ஓப்பனா இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரோ அடிச்சு சொல்லுங்க அப்படின்னு அப்படி ஒரு அத்தாரிட்டியில வந்திருக்கிறோம். உங்களை நம்பி வந்திருக்கிறோம். சரிங்களா? சோ அந்த ஒரு ஆக்சஸ் எல்லா இடத்துக்கும் போறது இல்ல. சரிங்களா? இந்த மாதிரி ஏற்று பண்ணுங்க. சரியா? எண்ணிக்கை உள்ளவர்கள் தான் நீங்க. ஆனாலும் இது ஒரு பெரிய கூட்டமா தான் ஆண்டவர் பாக்குறாரு. வெரி ஸ்பெஷல். சாரி. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சுவிசேஷத்தை சொல்றாரு. என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்ட்டு. இப்ப யார் சொன்ன சுவிசேஷத்தையே சொல்லியிருக்காரு. அத ரிப்பீட் பண்ணாரா? அதுக்கப்புறம் அத்தோட நிறுத்திட்டாரா? சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான் அப்படின்ட்டு அந்த காஸ்பலோட இன்னொன்னு ஆட் பண்ணிட்டார். ரைட்டா? அந்த யோவான் ஸ்நானகன் சொல்ற காஸ்பல இப்ப ஜீசஸும் சொல்றாரு. சொல்லிட்ட பிறகு இன்னொரு புதிய ஒரு விஷயத்த சொல்றாரு. யார? ஃபாதரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பிதாவை அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்திட்டு நானே ஒன்னு என்னை இல்லாமல் சோ இது நான் ரொம்ப அதிகமா இது டீப்பா போல பிதா கிட்ட போக முடியாதுன்னு பிதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார். சரிங்களா? சோ இப்ப அடுத்த ஜீசஸ் சொன்ன காஸ்பல் பிதாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இயேசு எப்படி எல்லாம் பிதாவை உலக தோற்றத்துக்கு முன்னாடில இருந்து என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரோ அதே மாதிரி பிதாவை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி நமக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இப்போ ஒரு ஆக்சஸ் கொடுத்துட்டார். இயேசுவோட அப்பா நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. அந்த அப்பாக்கு இயேசுக்கும் என்னென்னலாம் உறவு இருக்கோ அதே உறவுடைய முழுமையை என்னாலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆமென், ஆமென். எழுங்குதா? ஓகே. இப்போ இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. எல்லாரும் பரலோகம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. இந்த ராஜ்யம்னு சொல்றது இந்த சீஷர்களுக்கு புரியவே இல்லை. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சீசரை இவரை வந்து எப்படியும் துரத்திட்டு அந்த இடத்துல ரோமாபுரி கிட்ட இருந்து அடிமைத்தனத்துல இருக்கிற இந்த யூதர்களை இயேசு விடுவிச்சு அந்த மேசியா என்ன பண்ணுவாரா, ஹீவில் அந்த ராஜ்யத்தை தூக்கிடுவாரு, எடுத்துருவாரு. அப்போ ராஜ்யத்துல இந்த பக்கம் லெஃப்ட் யாரு ரைட் யாரு இதெல்லாம் ஒரே டாக்கிங்கா இருக்குது. உனக்கு தெரியாது, நான் குடிக்க போகிற பானம் கப்பு உனக்கு என்னன்னு தெரியாம கேக்குற நீ, ஜாக்கிரதை அப்படின்ட்டு சொல்றாரு. நான் சொல்றது புரியுதா? ரைட். இப்போ இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையிறாங்க. அவரு உயிர் தெழுறாரு. உயிர் தெழுந்துட்டு போகும்போது இப்போ யார கூப்பிட்டு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு? சீஷர்களை கூப்பிட்டு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம் கொடுக்கிறாரு? சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அப்புறம் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள். நீங்க வந்து சொல்ற அந்த வார்த்தையில நான் வசனத்தை உறுதிப்படுத்துவேன். சுவிசேஷம் பிரசங்கிக்கிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாராம், அற்புதங்கள்னாலும் அடையாளங்கள்னாலும் வசனத்தை உறுதிப்படுத்துவாராம். ஓகேவா? இப்படிதான் வந்துட்டு சொல்லி இருக்கிறார். சோ சொல்லிட்ட பிறகு இப்போ பயந்துட்டு இருந்த சீஷர்கள், ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, பின்மாறி போனவங்க, வந்து மறுதளிச்சவங்க, இப்ப எல்லாரும் ஆவியினால நிரப்பப்படுறாங்க. அந்த பெந்தகோஸ்த் என்ற நாளுல அந்த மேல் வீட்டு அறையில இந்த மாதிரி தான் கூடி வந்திருந்தப்போ அந்த இடமே அசையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. அப்போ இவங்க 12 பேர் என்ன பண்றாங்க? சுவிசேஷம் என்ன பண்றாங்க? பிரசங்கிக்கிறாங்க. என்ன சுவிசேஷம் பிரசங்கிட்டாங்க? சொல்லுங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னாங்களா? அட சொல்லுங்கப்பா. சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னாங்க? பிதாவை பத்தி சொன்னாங்களா? சொன்னாங்க. தைரியமா சொல்லுங்க. சொன்னாங்க. அத்தோட நிறுத்துறாங்களா? உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப எப்படி அப்டேட் ஆகுது பாருங்க காஸ்பல். உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நீங்க அவங்கள பிதாவோட உயிரோட நாங்க சாட்சியா இருக்கிறோம். நாங்க மறுரூப மலையில அவரோட பேசணும், நாங்க இருந்தோம், நாங்க அவங்களோட பார்த்தோம், நாங்க அப்படின்ட்டு லிட்டரலா அந்த பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ அவங்க ஸ்பிரிட்ல ஃபில் ஆயிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ உயிர்த்தெழுந்த இயேசுவோடைய அந்த காரியங்களை, ராஜ்யத்தின் காரியங்களை அவர் வந்து அவங்க சொல்றாங்க.
சரியா? இது நடந்ததா? நடந்துச்சு. அப்படி எத்தனை வருஷம் அப்படி அப்படியே பாருங்க, ஆட் ஆன் ஆயிட்டே இருக்கு. இப்போ ஒரு 30 வருஷம் கழிச்சு பவுல் பவுல் அப்படின்ட்டு ஒருத்தர் வராரு. என்ன? அவர் இயேசுவோட காலகட்டத்துல இல்ல, இயேசுவ முகமுகமா பார்க்கல. ஆனா அவர் கமாலியலோட பாதப்படியில உட்கார்ந்து எல்லாம் படிச்சுக்கிட்டாரு. அவர் போயிட்டு எல்லா சபைகளையும் உடைச்சு போடுறதுக்கு அவர் கையெழுத்து வாங்கி அந்த ஒரு பர்மிஷன் வச்சிருக்கிறாரு. ஷூட் அட் சைட் ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. அதை வச்சுக்கிட்டு அவர் போது அவர் போற வழியில அவருக்கு ஒரு என்கவுண்டர் கிடைக்குது. கரெக்டா? என்கவுண்டர் கிடைச்சி இயேசுவ தரிசிக்கும் போது, முள்ளு உதைக்கிறது உனக்கு, நீ என்ன துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்ட்டு முழுசா இயேசு தன்னையே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ரைட்டா? நான் உங்களுக்கு எவ்வளவு அழகா ஒரு மூவி மாதிரி சொல்லி இருக்கிறேன் பாருங்க. சரியா? இப்போ சொல்லிட்ட உடனே நம்ம ஆளுக்கு இப்பதான் அப்படியே டியூப்லைட் எரியுது. யாருக்கு? அந்த பவுல் பவுல் அப்படின்றவருக்கு. அது வரைக்கும் சவுலா இருந்தார் இல்லையா, அவருக்கு இப்போ புரியுது. ஓஹோ, நம்ம இப்படி எல்லாம் போட்டு சபையெல்லாம் துன்புறுத்தி இருக்கோமே, இவ்வளோ நம்ம டார்ச்சர் கொடுத்துருக்கிறோமே. ஓ அப்படியா, இவர்தான் அந்த இயேசுவா? ஓ அந்த மெல்கிசேதேக் அவர்தானா? அவர் நேரம் என்ன பண்ணிட்டாராம்? 3 வருஷம் தனியா போயிட்டாராம். 14 வருஷம் அரபு தேசத்துக்கு போயிட்டாராம். யாருக்குமே அவர் வெளிப்படுத்தியே காண்பிக்கலாம். அவ்வளோ படிச்ச பவுல் தன்னையே ஏன்னா அந்த ரெவலேஷன் கிடைக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, தன்னையே, அதுதான் காலையில பார்த்தோம் இல்லையா, அடைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டு துறவு கட்டப்பட்டு இந்த மாதிரி தன்னையே அவர் என்ன பண்றாராம்? ஒதுக்கிக்கிட்டு இன்னும் பரிசுத்த ஆவியில நிரம்பி நிறைய ரகசியங்களை வாங்குறாராம். ஆதி ஆகமத்துல இருந்து ஆகமங்கள்ல இருந்து இது வரைக்கும் என்னென்னலாம் இயேசுவை பற்றி பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்குன்றது அப்படியே எடுத்து எடுத்து ஒவ்வொரு டாட்டா கனெக்ட் பண்ணி அப்படி பாக்குறாரோ, இவ்ளோ பெரிய ரகசியம் இருக்கா, இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா, இதுதான் ராஜ்யத்தின் ரகசியமா அப்படின்னு அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அந்த வெளிப்பாடு என்ன வெளிப்பாடுனா, அவர் யூதர்களுக்கு மட்டும் இல்ல புறஜாதிகளுக்கும் சிலுவையில இதை செஞ்சு முடிச்சிட்டாருப்பா. வெறும் யூதர்களுக்கு மட்டும் இல்ல, அப்படின்னு அந்த புறஜாதிகள்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளும் இவ்வளவு தைரியமா உட்கார்ந்து காஸ்பல சிலுவைய ரட்சிப்ப சுவிசேஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். Yeah, amen. Yes. So இந்த பவுலுக்கு உண்டான வெளிப்பாடு என்ன வந்தது? இந்த பவுலுக்கு என்ன வெளிப்பாடு வந்தது? நம்மளையும் அவரோட கூட உட்காரும்படி செய்திருக்கிறாரு. இந்த வெளிப்பாடு சீஷர்களுக்கு வரல, ஜீசஸே சொல்லல. பாருங்க, இது என்னங்க ரொம்ப ஓவரா போங்காட்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் உண்மை. நீங்க உட்கார்ந்து ராஜ்யத்தோட ரகசியங்களை, அந்த வெளிப்பாடுகளை கேட்க 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 இப்ப பவுல் அப்போஸ்தலருக்கு ஒரு வெளிப்பாடு வருது. நான் இல்ல, உன்னதங்கள்ல இயேசு பிதாவுடைய வலது பார்சத்துல உட்கார வச்சுட்டாரு. ரைட்டு. இன்னைக்கு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தாரோ என்னையும் அவரோட கூட உயிரோட எழுப்பிட்டாரு. ரைட்டு. அத்தோட இல்லாம எபேசியர் 2:7 படி என்ன பண்ணறான்? என்னையும் அவரோட கூட உன்னதங்கள்ல வலது பார்சத்துல உட்காரும்படி செஞ்சிட்டாரு. என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க, என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க. அந்த இடத்துல இருந்துதான் நான் இனிமே ஆபரேட் பண்ண முடியும். அந்த இடத்துல இருந்துதான் எனக்கு என்ன இருக்கு? ஆக்சஸ் இருக்கு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வல்லமைகள், சத்துவங்கள் எல்லாமே, பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் எல்லாவற்றையும் சிலுவையில உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு எழுதியிருக்கிறார் பவுல் அப்போஸ்தலர். இது நடந்து எழுதி முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? ஏறக்குறைய 2000 வருஷம் ஆகுது. அந்த வெளிப்பாடே நமக்கு இன்னும் புரியல. என்ன? அந்த வெளிப்பாடே நமக்கு இன்னும் புரியல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னே சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதை மட்டும் தான் சொல்றோம். அது சொல்லக்கூடாதுன்னு நாங்க சொல்லல. மறுபடியும் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. கிருபை அத சொல்லல. கிருபை என்ன சொல்லுது? நீ எங்க உட்கார்ந்து இருக்க பாரு, நீ யாரா இருக்கன்னு பாரு. திருத்துவம் அததான் சொல்லி கொடுக்குது. நீ யாருடையவளா இருக்க, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, உன் அதிகாரம் என்ன, உன் அழைப்பு என்ன, உன் அந்தஸ்து என்ன, உன்னோட லெவல் என்ன, நீ என்னப்பா, நீ யாரு நினைச்சுன்னு இருக்கிற நீ அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க. அப்போ மற்றதெல்லாம் சொல்ற மாதிரி கேக்குதுன்னா நம்ம அப்பாவுடைய லவ் இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா நான் அப்படிதான் இருந்தேன்.
இன்னைக்கு காலைல என்னோட சாட்சிகளை சொன்னேன் இல்லையா? சோ ஒரு காலத்துல நானும் அப்படிதான் இருந்தேன். எந்த அளவுக்கு இருந்தேன்னா அந்த அளவுக்கு பழமா இருந்தோம். ஆண்டவர் வந்து இப்போ பழம்ன்றது இடத்த மாத்தி இன்னைக்கு கனி கொடுக்கிற இடத்துல வச்சிருக்கிறார். அது அவருடைய கிருபை, அவர் நமக்கு கொடுத்த கிருபை. சோ இப்போ நம்ம வந்து பவுல் அப்போஸ்தலர் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற, ஏன்னா புதிய ஏற்பாட்டிலேயே எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? ஏங்க திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குறீங்க, இப்படி இல்லாம கேக்குறதுக்கு வந்தீங்க அப்படி எல்லாம் கேட்டாலும் பரவாயில்ல. அதுல 13 அதிகாரங்களை யார் எழுதி இருக்கிறாரா? அவர் தான் அதிகமா எழுதி இருக்கிறாருங்க. சரி, அதையா தெரிஞ்சுக்கோ, ரைட்டு. இந்த 13 புஸ்தகங்கள்ல அவரு எழுதியிருக்காரு. பைபிளே மொத்தம் 66. அந்த பைபிள், இந்த பைபிள்ன்றது எது? ஏசையா. அந்த ஐசையா வந்து பைபிள்குள்ள இருக்கிற பைபிள். ஏன்னா இதுலயும் 66, அதுலயும் 66. இதுலயும் கிரியேஷனையும் எண்டு பத்தியும் போட்டிருக்கோம், ஏசையாலையும் கிரியேஷனையும் எண்டு பத்தி போட்டிருக்கோம். இதுலயும் வந்து பிறப்பும் இறப்பும் உயிர்த்தெழுதலும் இருக்கும். ஏசையா சாப்டர்லயும் பிறப்பும் crucifixion and resurrection எல்லாமே இருக்கும். சோ இந்த மாதிரியான இந்த நம்ம ரகசியங்களை, இந்த கோரிலேட் ஆயிருக்கிற விஷயங்களை நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி கத்துக்கணும். தாகமா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். இப்போ வந்து பவுல் அப்போஸ்தலர் கிட்ட இவ்வளவு காரியம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அத்தோட விட்டுல அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாரா? இன்னைக்கு காலையில சிஸ்டர் சொன்னாங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. ரோமர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எல்லாம் சொன்னாலும் நல்லா தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 15, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் உடன் நம் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. யார் இப்ப நம்ம பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் காட், பிள்ளைகள், அப்பாவுடைய சொந்த பிள்ளைகள். அவருடைய ரத்தத்தினால படைக்கப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், அவருடைய வித்துனால ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இன்கரப்டபிள் சீட், அழியாதது, அழியவே அழியாதுங்க. அந்த வித்து வாடாதது, வாடியே போவாது, மாசற்றது, டஸ்டே படியாது. ரொம்ப சிம்பிள். அப்படிப்பட்ட வித்துனால நம்மள மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். நம்ம ரீபார்ன் பண்ணிருக்கோம். அப்ப அந்த ட்விஸ்டட் நேச்சர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சரியா போயிடுச்சு. இப்படிலாம் கேட்டு, ஆண்டவரே அந்த மேஜை மேல இருக்கிற துணி கைக்கு எனக்கு ஒரு துபிட்டாது கிடைக்கணும்பா அப்படிலாம் அழுது ஜெபம் பண்ண காலங்கள்லாம் இருந்தது. சரிங்களா? நான் அனுபவிச்சுதான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இல்ல, அது பேர் புத்திர ஸ்வீகாரம் இல்ல. நான் பெக்காதத நான் எடுத்து நான் போய் தத்தெடுத்து கொடுக்கறது புத்திர ஸ்வீகாரம் கிடையாது. ஓகே, அது கிடையாது. நான் பெத்த என் சொந்த பிள்ளைய அது ஒரு வயசுக்கு வரும்போது இதுதான் என் பிள்ளை அப்படின்ட்டு உலகத்துக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் முன்னாடி டிக்ளேர் பண்றேன். அதுக்கு பேர் தான் புத்திர ஸ்வீகாரம். இன்னைக்கு வரைக்கும் யூத மதத்துல அப்படிப்பட்ட ஒரு செய்கை நடந்துட்டு தான் இருக்கு. அது வந்து ஒரு கலாச்சாரமா அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இனிமே எனக்கு பதில் என் புள்ள வருவான், எனக்கு பதில் அவன் கையெழுத்து போடுவான், என்னோட அத்தாரிட்டி நான் அவனுக்கு கொடுத்துட்டேன், சேஷ்ட புத்திரனா அவன் தானே இருக்கேன் அப்படின்ட்டு அந்த
இந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். என்னங்க வந்தாங்க, ஒரு ஹீலிங் பண்ணாங்களா, ஒரு பிளெஸிங் சொன்னாங்களா, அதுக்கப்புறம் நீ நல்லா இருப்ப, நீ வாழுவ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களான்றத விட்டுட்டு இப்படி மாதிரி ஒரு நல்லா போட்டு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்ற சகோதரி, நீங்க இதை சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது உங்க வாழ்க்கைக்கு, உங்களுடைய நித்திய காலத்துக்கு, உங்க தலைமுறைகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு இது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். கீப் ரிசீவிங். உங்க ஆவி அதை ரிசீவ் பண்ணட்டும், உங்க ஆவி அதை பெற்றுக்கொள்ளட்டும், உங்க ஆவி அதை ரிசீவ் பண்ணட்டும். I bless you, 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 I bless you. In the name of Jesus, I bless you. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. Hallelujah. Hallelujah. அநேக மாற்றங்கள் இங்க உண்டாயிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். I feel ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கிறத நான் பாக்குறேன். ஆவியில ஒரு பெரிய பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறத நான் பாக்குறேன். ஆவியில ஒரு பெரிய பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பாக்குறேன். Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. Le base katara basata la tara base kete li bala hal mala bele kale pate parakolo choro shotoro do. Oh raba ba 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 ka ba 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 shadara bala kadere bekete rebekata rabada la duna marahana madana rabasandere bek. Oh rehene ketere setere. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. இப்படியா பவுல் வந்து நீ புள்ள அப்படின்னு அந்த காஸ்பல சொல்லி கொடுத்துட்டு அவருடைய ஓட்டம் முடிந்ததும் நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை இது முதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, டிக்கெட் கிளம்பிட்டாரு. ஆனா அவர் ஏன் கிளம்பினாரு, அவரும் இருந்திருக்கணும் தானே அப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும், அவர் மேல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற வரைக்கும் பரலோக ராஜ்யம் அவரை பிடிச்சு வச்சிருக்கணுமா, அவரை ஹோல்ட் பண்ணின்னு இருக்கணுமா. அது வரைக்கும் என்ன பண்றாராம் அவரு. இப்ப வந்து இந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்துல நம்ம எல்லாம் பேசும்போது நம்ம கை தட்டுறதோட அவர் இன்னும் கை தட்டிட்டு ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட நாட்கள் இல்லாமல் அவர்கள் பூரணமாக்கப்படவில்லை என்ற வசனம் இருக்கு. ஆமென். இப்படிப்பட்ட நாட்களுக்காக அவர்களும் யாரு, இதுவரைக்கும் கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்கள் எல்லாரும் அந்த ஆவி மண்டலத்துல நமக்காக நின்று இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க, சியர் அப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? உண்மைங்க, வசனங்கள்லாம் இருக்கு, நமக்கு சொல்ல நேரம் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்ன்றதுனால நான் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கேன். ஓகே, நம்மள வந்து எங்க சீனாய் மலையில இல்ல, சியோன்ல இருக்கிறோம். அடிமையானவர்களுக்கு பிறந்திருக்கு, ஆகாருக்கு இல்லங்க. சரி, அது போயிட வேண்டாம், நம்ம இதுக்குள்ளே வரலாம். இதெல்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சு நாங்க போயிட்ட பிறகு கூட இதெல்லாம் நீங்க டச் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணி பாருங்க, நாங்க என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? சோ இந்த இடத்துல நம்ம புத்திர ஸ்வீகாரம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். இதை வந்து பவுல் சொல்லிட்டு போயிட்டார். அதோட நம்ம பிள்ளைங்கள்னு சொல்லிட்டாரு. பிள்ளைகள்லாம் எப்படி உடன் சுதந்திரருமாமே. பிள்ளைன்னா வீட்டுல ஒரு 4 பிள்ளை பிறக்குது, 4 பிள்ளைக்கு என்ன பண்றாங்க, அப்பா அம்மா சொத்து எழுதி வைக்கிறாங்க. அப்போ அது இப்போ ஒரு பிரதர் 4 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, புரியல சொல்லுங்களேன். இதுலதான் கொஞ்சம் பிரச்சனை வருது இல்ல வீடுங்கள, அதனால சொல்ல மாட்டோம்ல. இதனால உடன் சுதந்திரம்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் என்ன ஷேரோ எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர். என்ன எல்லாருக்கும் என்ன ஒரே மாதிரிதான் பங்கு. ஏசு கிறிஸ்து பிதா கிட்ட என்ன பங்கு வச்சிருக்காரோ நமக்கு அதே மாதிரிதான் பங்கு. என்னங்க இவ்வளவு பெரிய மேட்டர் இது, இவ்வளவு பெரிய விஷயம் அது. பிதா கிட்ட இயேசுக்கு என்ன பங்கு இருக்கோ சேம் இன்ஹெரிட்டன்ஸ், அதே பங்கு, அதே பங்கு. இன்ஃபேக்ட் மோர். ஏன் மோர் அப்படின்னா, அவர் சொந்த குமாரன் என்றும் பார்க்காமல் அவரையே கொடுத்தார்னா மற்றவர்கள் எல்லாம் அருளாதிருப்பது எப்படி அப்படின்ட்டு அவரை காட்டிலும் நம்மள அதிகமா நேசிச்சதுனாலதான் சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய லவ் பாருங்க ஃபாதருக்கு. நானா ஜீசஸா இல்லப்பா, நீ அதுக்கும் மேல. நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம்ல, நான் ஒன்னும் ஏசு இல்லைங்க, நான் சாதாரண மனுஷி. ஆமா, அதனாலதான் ஏசப்பா வந்து பிதா சொல்றாரு, நான் உன்னை அதை விட அதிகமா நேசிக்கிறேன் பிள்ளை, நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன், கண்ணுக்குள்ள உன்னை வச்சிருக்கிறேன் அப்படின்னு பாட்டெல்லாம் வருது. சரி, ஓகே. அப்போ இன்றைக்கு பவுல் காலம் முடிந்ததா? சொல்லுங்களேன். என்னங்க இது கூட இவ்வளவு யோசிக்கிறீங்க?
அவர் வந்து இப்போ கிளவுட் ஆஃப் ஃபிட்னஸ்ல இருக்கிறார், பரிசுத்தவான்கள் கூட்டத்துல இருக்கிறாரு. ஓகேவா? ஆனா இப்ப நம்ம எங்க ஜீவனுள்ள ஒரு லைன்ல இருக்கிறோம். ஓகே, உயிருள்ளவர்களா ஜீவனுள்ளவர்களா இருக்கிறோம். ரைட்டா? சோ இப்போ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இப்ப கேள்வி, இப்ப காஸ்பிளே அதுதான். யோவான் ஸ்நானங்களை ஆரம்பிச்சோம். சரியா? ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சு, நான் ஆக்சுவலி ராஜ்யத்தின் ரகசியம், ராஜ்யத்தின் கலாச்சாரம் நிறைய இருக்கு. அந்த 7 விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ என்னால ஷேரே பண்ண முடியுது. அதுக்குள்ள என் டைம் 10 நிமிஷத்துலாம் முடிய போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, ஆனா இங்க பாருங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணாரு? ஒரு மேட்டர் சொன்னார். அதுக்கப்புறம் ஜீசஸ் என்ன பண்ணாரு? பிதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ரிசரக்டட் ஜீசஸ பத்தி, உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி பேசினாங்க. சிலுவையில நடந்த பரிமாற்றங்களை பற்றி பேசினாங்க. நம் பாவங்கள், சாபங்கள், நோய்கள், தரித்திரங்கள், நிர்வாணங்கள் எல்லாவற்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக எனக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்காரு, அந்த எக்ஸ்சேஞ்ச் மேளா, சிலுவையில என்ன நடந்து முடிஞ்சது அப்படின்றத நம்மளால அனலைஸ் பண்ணி பார்க்க முடியுது. இதை வந்து சீஷர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பால் வந்தாரு. அவர் இதையும் சொன்னாரு, இதையும் சொன்னாரு, இதையும் சொன்னாரு. கூட என்ன சேர்த்து சொல்லிட்டாரு? எப்பா, நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் வேற, உன் லெவல் வேற, உனக்கு கொடுக்கப்பட்டது வேற, உன் ராஜ மேன்மை வேற அப்படின்னு அதை சொல்லிட்டார். இப்போ பவுலுக்கு அப்புறம் இப்ப நாம தான் நடமாடும் நிருபங்களா இருக்கிறோம். ஆமென். நடமாடும் நிருபங்களா இருக்கிறோம். சோ இன்னைக்கு நம்மள என்ன சொல்ல வைக்க போறாருன்னு இப்போ ஒரு கேள்வி வரணும்ல உங்களுக்கு. இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சரியா? நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சீரியஸ், நான் ஹர்ட் ஆயிடுவேன். ஏன்னா அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. என்ன இப்போ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நான் ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். இது உங்க ஆவியில ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அதை ஆண்டுட்ட கேட்டு அதோட அர்த்தத்தை நீங்க அப்புறமா நீங்க போயிட்டு அதை யோசிங்க. சரியா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போதும் போதும் போதும். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இத ஒத்துக்கிறதுக்கே நமக்கு 2000 வருஷம் போயிடுச்சு. சரிங்களா? இப்போ நாம யாரா இருக்கிறோம்? சொல்லு மோனி, சொல்லு, பரவாயில்ல. நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அடுத்து, இனி எப்பமாய் இருப்போம் என்று இன்னும், ஐயோ தெய்வ குத்தம் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் வசனத்தை தான் படிக்கிறேன். நான் வெறும் வசனம், இனி எவ்விதமா இருப்போம் என்று, சரி வெளிப்படவில்லைன்னு போட்டிருக்கல, நான் உங்களை சும்மா ரகசியமா கேக்குறேன். எவ்விதமா இருப்போம்னு நீங்க நினைக்கிறீங்க? தேவர்களை போல இருப்போம். அவரை போலவே தானே இருப்போம். இப்போ பிள்ளைகள்னா அவரை போல இருப்போம். சரி, வளர்ந்த பிறகு அவரை போலவே இருப்போம். சோ இன்னும் அது எப்படி இருக்கு? வெளிப்பட்டிருக்கா? வெளிப்படல. வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் போது அது வெளிப்படும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். லாஸ்ட் பேட், 6 அடிக்கிறதுக்கு எல்லாரும் ரவுண்ட் கட்டிட்டு காத்துட்டு இருக்காங்க. ஒரே பேட்டருக்கு ஒரே ரன் தான். அதுல 6 ரன் எடுக்கணும். அதுதான் கடைசி. இதுல யார் பண்ணாலும் வெற்றி தான். எல்லாரும் காத்திருக்காங்க. எல்லாரும் வந்துருவாங்க. பெவிலியன்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் இறங்கி வந்துருவாங்க. இப்போ எதுக்கு? கொண்டாடுறதுக்கு. அப்போ என்ன, ரிசரக்ஷன் உண்டாகும். மரித்தோர்லாம் எந்திரிப்பாங்க. உயிரோடு இருக்கிற நாமும் அவரோட எதிர்கொண்டு போவோம். கடைசி சத்ரு மரணம். அதை நம்ம ஜெயிக்கணும். அது வரைக்கும் பிதா நான் சொல்லிட்டாரான்டே, என் பிள்ளைங்க எப்படி 6 அடிக்க போறாங்க, அது வரைக்கும் நீ என் ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்துதான் அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பாருன்ட்டாரு. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நீர் என் வலது பாசத்திலே உட்காரும், உன் சத்துருக்களை உனக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அப்படின்னு வசனம் சொல்லிட்டார். சோ இந்த சத்ருவை பாதபடியாக்கி போடுற வேலை யாருது? ஹalleluya. 2 பல்பு. நம்முடைய வேலை. இது நம்மளுடைய வேலை. சோ நமக்கு ஒரு சத்ரு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா அது மரணம் தான். நம்ம அருவருக்க வேண்டிய ஒரு மேட்டர் அவன். நமக்கு நம்மளோட எதிரி நம்ம அக்செப்ட் பண்ணவே கூடாது. அது மூளை அளவுல நம்ம எதிர்த்து நிக்கணும். அது உறவுல இருந்தாலும் சரி, பிசிக்கலா இருந்தாலும் சரி, பைனான்ஸ்ல இருந்தாலும் சரி, எந்த விதத்துல சத்ருடைய மேனிஃபெஸ்டேஷன் அந்த மரணத்துல காணப்படலாம், அது நம்ம அருவருக்கணும், எதிர்த்து நிக்கணும், அக்செப்ட் பண்ணவே கூடாது.
டாக்டர் வந்து இது இப்படிதாங்க அவன்ட்டு உட்கார்ந்து கிளாஸ் போட்டு படம் போட்டு சொல்லி கொடுத்தா கூட அதை அக்செப்ட் பண்ணவே கூடாது. அப்படியா? அது அப்பாவோட ரிப்போர்ட் அது இல்ல. அப்பா என்ன பார்த்து அதை பேசல, அப்பா என்ன அதுக்கு அதை சொல்லல. ஜீவனாலே விழுங்கப்படும். ஜீவனா காலை போட்டு மிதிக்கணும். ஆமென், மிதிக்கணும். அப்போ என்ன ரிசரக்ஷன்? நான் இங்க பாக்குறது என்னன்னா ரிசரக்ஷன் தாங்க இந்த சபையில பாக்குறேன். I see resurrection in this place. Resurrection in the place. இந்த இடத்துல ரேபா செரபே செலபே செகேரபா ஓரா ஹசான் செரபே கேட்டோ. Resurrection in the name of Jesus. In the name of Jesus. இனி அது வெளிப்படவில்லை, இனிமே அது வெளிப்படும். இனி அது வெளிப்படும். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். எபேசியர் 3:3. எபேசியர் வாசிக்கல, யாருன்னா எடுத்தீங்கன்னா வாசிங்க. நானே எடுத்துட்டேன். அது என்னவெனில் எபேசியர் 3:3. இந்த மூவி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்ட்டு ஒண்ணு வரும்ல, ஃபைனல் ஒரு ஃபைட்டிங் நடக்கும். எப்போ அவன் ஹீரோ தான் ஜெயிப்பார் நமக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா தூக்கிடுவாருன்னு நமக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்து கூட அந்த கடைசி 10 மினிட்ஸ் கிளைமேக்ஸை வேற லெவல்ல உற்சாகமா பார்த்துன்னு இருப்போம். அந்த டைம்ல கரண்ட் போனாலும், அந்த டைம்ல யாருன்னா குறுக்க வந்தாலும் செம்ம காண்டாயிடுவோம். அந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமா இருக்கிறாங்களாம். ஆமே, நம்பதான். எஸ், உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களாய். அது நம்ம மட்டும் இல்லைங்க, எல்லாரும். இதுக்கு ஒரு நல்ல மனப்பான்மை வேணும், நல்ல ஹார்ட் ஹீலிங் வேணும். நம்ம மட்டும் இல்லைங்க, ராவும் பகலும் ஜெபிக்கிறவங்கள மட்டும் இல்ல, எல்லாரும், ஆல் அதுக்குள்ள எல்லாருமே இருக்கிறாங்க. அப்பாவை நேசிச்சவங்க, கல்லெறிஞ்சவங்க, கல்லெறியாதவங்க, சிலுவையில அறையுண்டவங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஓகே, காட்டி கொடுத்தவங்க, எவ்ரிஒன். சோ உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளியுமா இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு. இந்த மாதிரி ஒரு காலத்துல நம்ம பேசினா தெய்வ குத்தம்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல. எங்க அப்பா அம்மா, எங்க தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா, என்ன அவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு அவங்களால வரவே முடியாது, இப்படி எல்லாம் இருந்தாதான், இப்படி எல்லாம் பண்ணாதான் அவங்களால வர முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? ஆனா அது அப்படி இல்ல. அவங்க எல்லாருமே they were reconciled on the cross. இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பிரிவினை என்ற அந்த சுவரை உடைச்சு அவங்க எதிரடையா இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டுட்டாராம், கிறுக்கி போட்டாராம். எதிரடையா இருந்த கையெழுத்து எது? நியாயப்பிரமாணம். உடைஞ்சு போச்சு. புது உடன்படிக்கைக்கு சுதந்திராய் நம்மள வச்சிருக்கிறாரு. நம்ம கிருபையிலே இருக்கிறோம். அதற்கும் மேல எப்படி கிருபையில இருக்கிறோம்? நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கையினால் உண்டான ரத்தத்தினால, அந்த ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணிருக்காரு? ஓகே. சோ அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் சொன்னாங்களே, இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி பேசினாங்களே, அப்போ அதெல்லாம் பொய்யா? அவங்களுக்கு எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தலையா? பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு சொல்லலையே? இந்த மாதிரிலாம் டவுட் வந்திருக்கணும்ல. நம்ம வீட்டுல நம்மளோட மாமியார், நம்மளோட வயசானவங்க, அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி சுவிசேஷத்தை நம்ம சொல்லும்பொழுது முதல்ல நம்மளே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஐ கேன்சல் திஸ் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படியும் இப்ப ஏற்றுக்கொண்டு கன்விக்ஷனுக்குள்ள நான் யாரா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம வாய் இனிமே சும்மா இருக்காது. லொடுன்னு ஆயிடும். எல்லார்கிட்டயும் முன்னாடி எல்லாம் வேற வியாகியானம் பேசிட்டு இருப்போம். இனிமே ராஜ்யத்தை பத்தி மட்டும்தான் பேசுவீங்க. ஆமேன். ஜீவனை பத்தி மட்டும்தான் பேசுவீங்க. ஆமேன். ஐ ரிலீஸ். அதை பத்தி மட்டும்தான் உங்க வாயில நான் வந்து இந்த டியூனிங்கை நான் மாத்தி விட்டுறேன். உங்களுக்குள்ள அப்படிதான் லோடன்ட்டு ஜீவனை பத்தி, அழியாமை பற்றி, சாவாமை பற்றி, இயேசுவோட அன்பை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். இனி வரும் போகிற காரியங்களை யாருன்னா மாத்தி பேசினாங்களா அவங்க கிட்ட அன்பான நல்ல பிரதியுத்தரத்தை சொல்லுவீங்க. ஆமேன். அன்பாக நல்ல பிரதியுத்தரத்தை சொல்லும் போது கிறிஸ்துவுக்குள்ள அவங்களையும் நம்ம ஈஸியா சம்பாதிச்சுக்கலாம். இல்ல ஆனா அவங்க கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா அவங்கள நம்ம இழந்து போற மாதிரி ஆயிடும். அதுக்காக நம்ம அழைக்கப்படல. ஒரு டைம் அவங்க வந்து கொஞ்சம் சவுண்டு போட்டு சத்தமா பேசினா கூட ரிசீவ் பண்ணி கேட்டுக்கிட்டு
ரொம்ப நேசிக்கும் போது, ஏன்னா நம்ம அப்பா கிட்ட இருந்து நான் காலையில பேசணும் இல்லையா, அந்த அன்கண்டிஷனல் லவ் அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண லவ்ல நம்ம ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த அன்பு திரும்பி வரும்போது இந்த சத்தியத்தை, இந்த ஜீவனை நம்ம சொல்லும் போது கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிதான் நானும் ஏற்றுக்கொண்டேன், அப்படிதான் எனக்கும் நடந்தது. சோ இனி வரும் காலத்துல எப்படி இருப்பார்களோ தெரியலையே அப்படின்னு பார்த்தா, அந்த வசனம் படிங்க, 6வது வசனம் 3:6, எபேசியர் 3:6, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. சோ இப்ப தீர்க்கதரிசிகளுக்கும் மட்டும் வெளிப்பட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா அப்ப அவங்கதான் வந்து காடோட கனெக்டா இருந்தாங்க, ஆவியை பெற்றுக்கொண்டாங்க, அவங்க ரிசீவ் பண்ணாங்க. முற்காலங்கள்ல அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. யாரால? ஆவியானவரால. ஆனா இந்த தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவர்ல வெளிப்படுத்து. ஆனா முற்காலங்களில அவைகள் வெளிப்படுத்தப்படல. அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படாததுனால அவங்களுக்கு தெரிஞ்ச வெளிப்பாட்டுல, அவங்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்துல அவங்க உண்மையா இருந்து இவ்வளவு தூரம் நம்மள வளர்த்தி விட்டு இருக்காங்க. நம்ம நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். நம்மளுடைய தகப்பன்மார்களுக்கு, போதகர்மார்களுக்கு, நம்ம இம்மட்டுமாய் நடத்தி வந்தவர்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி விசுவாசமா இருக்கணும். ஏன்னா அவங்க வெளிச்சத்துல தான் வெளிச்சம் கண்டு இப்ப அடுத்த லெவல் கூட்டிட்டு போறதுக்கு ஆவியானவர் அவருடைய ரகசியத்தை நமக்கு அவருடைய திருவுளத்தினால நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எஸ். சோ நமக்கு இப்போ என்னன்னா, ஓகே ஒரு பெரிய வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இப்ப என்ன பண்ணக்கூடாது, நான் யாரு தெரியுமா, எனக்கு என்ன வெளிப்பாடு தெரியுமா, உனக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்ற ஒரு கர்வமோ, ஐயோ தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அப்படி வரவே கூடாது. ஒரு காலத்துல நானும் அப்படித்தானே இருந்தேன். ஒரு காலத்துல நானும் இது என்னென்னமோ பண்ணிக்கிட்டு தெரிஞ்சேங்க. சரியா? காலையில உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்ல முடிஞ்சது, அதுலயே அவ்வளவு இருந்தது. சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தப்போ இன்னைக்கு ஒரு சுயாதீனமா, ஒரு விடுதலை பெற்றவர்களா, அப்பாவுடைய எந்த ஸ்தானத்துல நம்மள வச்சிருக்காரு. நாம இன்னும் வந்து யோவான் ஸ்நானகன் சொன்ன மாதிரி நம்ம வந்து வெட்டிக்கிளிய சாப்பிட்டுக்கிட்டு அரைக்கட்டுல இருந்து என்ன லெதரையா கட்டிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லல்ல. இப்ப வந்து என்ன ரீபோக் ஷூஸ், பட்டு புடவை, காரு, ஹை கிரேட் அப்படி போயிட்டோம்ல. இதுல எல்லாம் அப்கிரேட் ஆகுறோம், ஏன் காஸ்பல் அப்கிரேட் ஆக மாட்டோம்? சொல்லுங்களேன். காஸ்பல்ல கண்டிப்பா போட்ட இடத்துல இருக்கிறோம்னா நம்ம இன்னும் பிள்ளைகள் மாதிரியே தான் இருக்கிறோம். குழந்தை மாதிரியே திருவசனமாகி ஞானப்பாலை குடிச்சுக்கிட்டே ஜூ பாப்பா லாலின்னு படுக்க வச்சுக்கிட்டே இருக்கிற இடத்துலதான் இருப்போம். நம்ம எப்போ நம்ம தேறின புருஷர்களா வளருதுங்க, வளரணும்ல. அப்பதான் அப்பாவுக்கு மகிமை, அப்பதான் நம்மளுடைய வசனத்தை அவர் உறுதிப்படுத்துவார். சரி, இந்த ராஜ்யத்துடைய முழு அதிகாரத்தை இப்ப என் வளர்ந்த பிள்ளைகிட்ட நான் கொடுக்க போறேன், அவன் ரெடி ஆயிட்டான், அவன் ரெடி ஆயிட்டா அப்படின்ட்டு ஒரு வேல்யூ வரும். சரிங்களா? நம்ம ஜெபம் பண்ண போறோம். வரப்போகிற நாட்களில இது ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானவர் வேற 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 விதமா வெளிப்படுத்த போகிறார். இந்த நேரத்துல நம்ம எவ்வளவு நீங்க ஆவியில ரிசீவ் பண்ண முடியுமோ ரிசீவ் பண்ணுங்க. சைலண்டா இருந்து ரிசீவ் பண்ணுங்க. ஆவியானவர் இப்பொழுது அலை போல பாய்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ள இருந்தும் அப்படியே அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹalleluya. Oh hallelujah, hallelujah. Thank you daddy, thank you daddy, thank you daddy, thank you daddy. அலை அலையாய் அலை அலையாய் தேவ பிரசன்னத்துக்குள்ள, தேவ பிரசன்னத்துக்குள்ள, தேவ பிரசன்னத்துக்குள்ள ஆவியானவர் அலை அசைவாடி கொண்டிருக்கிற அந்த பிரசன்னத்துக்குள்ள, அந்த பிரசன்னத்துக்குள்ள, அந்த பிரசன்னத்துக்குள்ள, அந்த பிரசன்னத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வியோட வந்திருக்கலாம். என்னுடைய பொருளாதாரம் எப்படி, என் வாழ்க்கை எப்படி, என்னுடைய பலவீனங்கள் எப்படி, என்னுடைய உறவுகள் எப்படி, எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் வரலாம். அந்த கேள்வி எந்த விதமான கேள்வியா இருந்தாலும், எனக்கு வந்து மனதெல்லாம் இவ்வளவு வேதனையா இருக்கு, என் பிசினஸ் இருக்கு, என்னுடைய பிள்ளைகளுடைய காரியம் எப்படி இருக்கு, என்னுடைய கணவருடைய இருக்கு, என்னுடைய எதிர்கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, எனக்கு தூக்கம் இருக்கு, எனக்கு பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், இன்னும் எனக்கு அந்த மாதிரியான 1000 கேள்வி இருக்கலாம். ஆனா எல்லா கேள்விக்கும் ஒரே பதில், தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். பிரசன்னத்துல இருக்கும் பொழுது ஆரோனுடைய தானா ஓவர் நைட்டில் துளிர்க்கும். பிரசன்னத்துல நீ காணப்படுவாய், ஆனால்
உனக்கு உண்டான எந்த காரியமா இருந்தாலும், எப்படிப்பட்ட கேள்வியா இருந்தாலும், எப்படிப்பட்ட கேள்விக்குறியா இருந்தாலும், எல்லாம் ஓவர் நைட்ல அது பூத்து காய்த்து வாதுமை பழங்களை கொடுக்கும். ஹalleluya, 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 ஹalleluya. எஸ், அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள வரும்பொழுது நமக்கு தேவையான வெளிப்பாடுகள் பைபிள் முடிந்த பிறகும் வேதத்தை இன்னும் தெளிவாய் புரிந்து கொண்டு the Bible continues, வேதத்தை எழுதுகிற, வேதத்தை புரிந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் இங்க இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசி. விசுவாசம் இல்லாத கிரியை எல்லாம் செத்ததா இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் வேண்டாம், 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 வேண்டாம். நாங்க விசுவாசிக்கிறோம். ராஜ்யத்துல எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேன்மைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ராஜ்யத்துல எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நிறைவான ஜீவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜீவனை விசுவாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை விசுவாசிக்கிறோம். எந்த ஆவி மரித்தோர்ல இருந்து உயிரடைய செய்ததோ இயேசு கிறிஸ்துவ, அதே எங்களுக்குள்ள வாசமாய் இருப்பதனால சாவுக்கு ஏதுவாயிருக்கிற இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹalleluya. ஆனபடியினாலே therefore கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவாய் இருக்கிற இந்த சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். Hallelujah. Quickening of the spirit. Quickening of the spirit happen. ஒவ்வொருத்தருக்குள்ளே நடந்தேறுவதாக இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இனி இந்த இடத்துல இருக்க மாட்டேன் மகளே. You will never be the same again. You will never be the same again. You will never be the same again. ஓ, எல்லா கட்டுகள், உன்னை பிடித்து வைத்திருந்த காரியங்கள், நீ வெளியே வேகமாய் செல்லாதபடி, உன்னை வேகமாய் நடக்க விடாதபடி தடுத்து கொண்டிருந்த எல்லா அறியாமைகள் நிர்மூலமாய் போ. In the name of Jesus. எல்லா அறியாமைகள் நீங்குவதாக. கர்த்தரை அறிகிற அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்வது, புரிந்து கொள்ளுகிற விதமாய் புரிந்து கொள்ளுகிற அந்த கிருபை பெருகுவதாக. Jesus. We speak Jesus. We speak Jesus. We speak Jesus. இந்த கரங்கள், ரெண்டு கரங்களையும் உயர்த்தி கொள்ளுங்கள். இந்த கரங்கள் ரெண்டு கையும் தூக்கி கொள்ளுங்கள். இந்த கரங்கள் இயேசுவின் கரங்கள். இனி எங்களுடைய கரங்கள் அல்ல, நான் அல்ல. It is no more me. It is no more me, but Christ who lives in me. It is no more me. இனி நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற இயேசு. இனி எனக்குள் வாசமாயிருக்கிற இயேசு. இந்த கரங்கள் இயேசுடையது, இந்த சரீரம் அவருடையது. நான் அவருக்கு சொந்தமானவள், நான் அவருக்கே சொந்தமானவன். ஓ, அவருடையது எல்லாம் என்னுடையது. ஓ என் மகனே, என்னுடையது எல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லிருக்கீங்களே. எஸ், அவருடையது எல்லாம் நம்முடையதா இருக்கிறது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அதை நல்ல குடியிருப்புக்காக பூமியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. 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 Thank you daddy. Thank you daddy. Thank you daddy. இந்த கரங்களை நாங்கள் எங்கெங்கெல்லாம் வைக்கிறோமோ, யார் மேல எல்லாம் வைக்கிறோமோ, எந்த இடத்துல எல்லாம் உயர்த்துகிறோமோ, அந்த இடத்துல எல்லாம் வானம் திறக்கப்படும். அந்த இடத்துல எல்லாம் சுகம் உண்டாகும். அந்த இடத்துல எல்லாம் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். அந்த இடத்துல எல்லாம் அற்புதங்கள்
என் தேவனை உறுதிப்படுத்துவீர். நான் எங்கிருந்தனோ அங்கிருந்து நீர் என்னை எங்க இருக்க வைக்கிறீரோ அங்க வரைக்கும், from where I was till where you wanted me to be, அங்க வரைக்கும் என்னை கொண்டு செல்லுகிறவராயிருக்கிறார், என்னை சுமந்து செல்லுகிறவராயிருக்கிறார். கலவல் ஆடுகளை நடத்துவது போல என்னை அழகாய் நடத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் சிந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் யோசனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய வழிகளுக்கு நாங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறோம். இந்த வீடு, இந்த இடம் அநேகருக்கு ஜீவனை பிரதிபலிக்கிற ஒரு இடமாய் தேவன் முத்திரை போட்டிருக்கிறார். Hallelujah, 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 hallelujah. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி இருந்து முடிக்க போறோம். யாரும் எல்லாம் அப்படி இருந்து நம்மளை முற்றிலுமாக அர்ப்பணித்து நம்ம கடந்து போறோம். தேங்க்யூ அப்பா, மகா பெரியவர், மகிமையின் மனதிற்குள் வசிக்கின்றார், என்னை மறுரூபமாக்குகிறார். முதலிய மட்டும் நம்ம பாட போறோம், சரிங்களா? மகிமையால் நிறைந்தவர் மனதிற்குள் வசிக்கின்றார், என்னை மறுரூபமாக்குகிறார். என் மனவாசலில் என் இனியத்தம். ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை பாருங்க. என் மன வாசலே, என் நினைவின் தோற்றமே, உம் தோளில் நான் தான் அப்பா. என் மன வாசலே, என் நினைவின் தோற்றமே, என் துணை நீதானப்பா, உம் தோளில் நான் தானப்பா. என் மன வாசலே, என் நினைவின் தோற்றமே, என் துணை நீதானப்பா, உம் தோளில் நான் தானப்பா. இப்ப நல்லா உணர்ந்து நல்ல கையை தட்டி சந்தோஷமா பாட போறோம். ஓகே, நல்ல உற்சாகமாக. கேட்ட சத்தியம் அப்படியே நம்ம வாழ்க்கையில இந்த நேரத்திலிருந்து 100க்கு 100 அப்படியே விழுங்கப்படுதல் அப்படிங்கிற அனுபவத்தை நம்ம நிச்சயமா நம்ம பார்க்க போறோம். ஏன்? அவர் வேற எங்கேயோ இல்ல, நமக்குள்ள. சொல்லுங்க, எனக்குள்ள, எனக்குள்ள இயேசு எனக்குள்ளங்க. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய். அது பழைய உடன்படிக்கை. ஆனா இப்ப நம்ம கண்ணை எங்க இருக்கணும் தெரியுமா? மேல இல்ல, உள்ள. அவர் எங்க இருக்காரு? மேல இருக்காரு, உண்மைதான். ஆனா அதை விட முக்கியம் என்னது? பவுல் எதை முக்கியப்படுத்துறாரு? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறாரு. எல்லாம் உணர்ந்தவர்களாக, மகா பெரியவர், மகிமையால் நிறைந்தவர், மனதிற்குள் வசிக்கின்றார், என்னை மறுரூபமாக்குகிறார். மகா பெரியவர், மகிமையால் நிறைந்தவர், மனதிற்குள் வசிக்கின்றார், என்னை மறுரூபமாக்குகிறார். என் மனவாசலே, என் நினைவின் தோற்றமே, என் துணை நீதானப்பா, உம் தோளில் நான் தானப்பா. என் மனவாசலே, என் நினைவின் தோற்றமே, என் துணை நீதானப்பா, உம் தோளில் நான் தானப்பா.
தோல் மேல உட்காந்துக்கிட்டு நான் குப்பை, நான் பூச்சி அப்படின்லாம் சொல்லாது. அழகா நீங்க சொன்னாங்க, நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அக்கா மூலமா ஆண்டவர் பேசியிருக்காரு. அவருக்குரியதெல்லாம் நமக்குரியதுங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். என்னன்னா நம்ம முடிக்கும் போது ஒரு சூப்பரா அந்த இளையகுமாரன் வந்தப்ப பாருங்களேன், சொல்லுவாங்க எந்த விதத்திலையும் அவன் வந்து கில்ட்டியா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாம அவன் ரொம்ப குட்டா ஃபீல் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாருங்க அப்பா. இத ஒருத்தர் பாட்டா எழுதும் போது நம்ம ஊர் பாஷையில எழுதியிருக்காரு. எப்படி தெரியுமா? கெடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்டவரே, கெடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்ட கொளுத்த கண்டா அடிச்சு எல்லாம் கொடுத்தாரு இல்லையா? நம்ம ஊர்ல நமக்கு புரியுற மாதிரி. ஓகே, அத பாடி முடிக்கலாமா? தகப்பன் வீடுதான் எனக்கு நிரந்தரமே, உம்மோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. பாடுங்க. தகப்பன் வீடுதான் என் நிரந்தரமே, உம்மோடு வாழ்வதுதான் சந்தோஷம். இன்னொரு முறை தகப்பன் வீடுதான். தகப்பன் வீடுதான் எனக்கு நிரந்தரமே, உம்மோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. பட்டு வேட்டி சட்டை தங்க மோதிரம் கேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தவரே, பட்டு வேட்டி சட்டை தங்க மோதிரம் கேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தவரே, கேடா வெட்டி பொங்க வச்சு ஹரிசோறு போட்டவரே, கேடா வெட்டி பொங்க வச்சு ஹரிசோறு போட்டவரே, தகப்பன் வீடுதான் எனக்கு நிரந்தரமே, உம்மோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. தகப்பன் வீடுதான் எனக்கு நிரந்தரமே, உம்மோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. எத்தனை பேர் கொஞ்சம் டான்ஸ் ஆடி பாடணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஸ்கேல கொஞ்சம் ஹை ஆக்கி கொஞ்சம் ஸ்கேல ஒரு கண்டிப்பா எல்லாரும் ஆடணும். சரியா? எல்லாம் ஆடிதான் பாடணும் இப்போ. ஓகேங்களா? ஆடி பாடுங்க. எல்லாம் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் எல்லா வியாதியும் போயிடுச்சுங்க. இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது அங்கங்க ஒட்டிட்டு இருந்தாலும் எல்லாம் போயிடும். எல்லா செஸ் எல்லாம் போயிடும். சோ நல்லா ஹாப்பியா சந்தோஷமா அப்படிதான் பாடணும். ஓகேங்களா? எல்லாம் உணர்ந்தவர்களாக தகப்பன் வீடுதான் உம்மோடு வாழ்வதுதான் சந்தோஷமே, தகப்பன் வீடுதான் நிரந்தரமே, உம்மோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. பட்டு வேட்டி சட்டை தங்க மோதிரம் கேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தவரே, பட்டு வேட்டி சட்டை மோதிரம் கேட்டா செப்பல் வாங்கி கொடுத்தவரே, கேடா வெட்டி பொங்க வச்சு ஹரிசோறு போட்டவரே, கேடா வெட்டி பொங்க வச்சு ஹரிசோறு போட்டவரே, தகப்பன் வீடுதான் என்றும் நிரந்தரமே, உம்மோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. தகப்பன் வீடுதான் என்றும் நிரந்தரமே, உம்மோடு வாழ்வதுதான் சந்தோஷமே. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. கைகளை தட்டி. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அடி ஒண்ணு இருக்கு. உமக்கு முன்பாய் கூனி குறுகி நின்றேன், மகன் என்ற தகுதி இல்லை என்றேன். அப்படிதான் வந்தான். அவன் அப்படிதான் வந்தான். ஆனா நான் வேலைக்காரன் அப்படின்னு அவன் சொல்லணும் தான் சொல்லி நினைச்சிட்டு வந்தான். ஆனா அப்பா சொல்ல விடல. மெசேஜ் வெர்ஷன் அந்த இடத்துல போட்டிருக்கோம். இவன் சொன்னதை அவர் லிசன் பண்ணவே இல்லையா. அப்பா என்ன வந்து மகனா நான் இருக்கேன்ப்பா, தகுதி இல்லப்பா அப்படின்னா சொல்லும் போது மெசேஜ் வெர்ஷன் பைபிள்ல போட்டிருக்கோம். அவன் சொன்னத அவர் லிசன் பண்ணவே இல்லை, கவனிக்கவே இல்லை.
அவர் என்ன சொன்னாரா? மகன்தான் என்று உறுதிப்படுத்தி குற்ற உணர்வை நீக்கிவிட்டீர். நம்ம கேட்ட செய்திய நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இனி உங்களுக்கு கில்ட்டி கான்சியஸே இருக்காதுங்க, குற்ற உணர்வே இருக்காது. ஏன்னா அவர் அப்பா, நம்ம அப்பா. அப்பா தோள் மேல நம்மளை வச்சிருக்காரு. உமக்கு முன்பாய் கூனி குறுகி நின்றேன், மகன் என்ற தகுதி இல்லை என்றேன். ஓ, உமக்கு முன்பாய் கூனி குறுகி நின்றேன், மகன் என்ற தகுதி இல்லை என்றேன். மகன் நான் என்று எனக்கு உறுதி செய்து குற்ற உணர்வை முற்றும் நீக்கிவிட்டீர். மகன் நான் என்று எனக்கு உறுதி செய்து குற்ற உணர்வை முற்றும் நீக்கிவிட்டீர். தகப்பன் வீடுதான் என்றும் நிரந்தரமே, உம்மாடு வாழ்வதுதான் சந்தோஷமே. ஓ ஓ, தகப்பன் வீடுதான் நிரந்தரமே, உம்மாடு வாழ்வதுதான் சந்தோஷமே. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கடைசியா நம்முடைய சுவாதி பிரதர் ஜெபம் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை மகிமை மகா பெரியவர், மகிமையால் நீரை கைகளை உயர்த்தி, அப்படியே கைகளை உயர்த்தி, மனதிற்குள் வசிக்கின்றார், என்னை மறுரூபமாக்குகிறார். மகா பெரியவர், மகிமையால் நிறைந்தவர், மனதிற்குள் வசிக்கின்றார், என்னை மறுரூபமாக்குகிறார். அன்னைக்கு மதியம் சொன்னேன்ல சிஸ்டர், அவங்களுடைய குடும்பம் 4 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு ஊழியம் செஞ்சிருக்காங்க. அந்த குடும்பம் வந்து நமக்கு ஊழியம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அது ஈவினிங் சொல்றேன்னு சொன்னேன். என்ன அது தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கெல்லாம் அந்த கோவிட் செகண்ட் அந்த இது அந்த லாக்டவுன் இருக்கும்போது ஒரு செய்தி ரொம்ப பரவலா வந்துச்சு. தமிழ்நாட்டுல ஒரு வயதான அம்மா முழு பைபிள என்ன பண்ணாங்க? எழுதுனாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. அதை வச்சுதான் நாங்க உங்களுக்கு சொன்னோம், நீங்களும் என்ன செய்யுங்க, பைபிள எழுதுங்க. நம்ம சிஸ்டர் அடிக்கடி புக்கா படிங்க சிஸ்டர், உட்காந்து புக்கா படிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்துச்சு, நமக்கு பரவலா எல்லாருக்கும் வந்தது. அந்த அம்மா வேற யாரும் இல்ல, சிஸ்டருடைய அம்மா. கையை தட்டி, நம்முடைய கிறிஸ்டல் அக்காவுடைய அம்மா. அம்மா பேரு சார்? ஓகே. சோ அது அப்படிதான் சொன்னாங்க அப்போ. சோ அது எழுத முடியாம உங்களுக்கு நிறைய தடைகள்லாம் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சில வியாதிகள்லாம் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஆண்டவர் சுகமாக்கி அவங்கள எழுத வச்சு, ஸோ இன்னைக்கும் அவங்க நல்ல நல்ல ஜீவனோட பலத்தோட இருக்காங்க. சரிங்களா? அந்த அருமையான நல்ல அம்மாவுக்காக பாருங்க. அவங்க அப்ப இந்த குடும்பம் இன்னைக்கு இல்ல, சரிங்களா? இன்னைக்கு கிடையாது, 4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த குடும்பம் நமக்கு ஊழியம் செஞ்சிருக்கு. வேதத்தின் மேல நமக்கு இன்னும் ஒரு தாகத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருந்திருக்கு. ஸோ அவங்க மகள் அருமையான அக்கா இன்னைக்கு நம்ம மத்தியில இந்த 2 நாட்களும், நாளைக்கு வரைக்கும் 3 நாட்களும் அவங்க இருந்து நம்ம மத்தியில ஊழியம் செய்யறது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு உங்களுடைய அடையாளத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம 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 அவருக்கு பிள்ளை. நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் வேற எங்கேயோ இல்ல, சரியா? கீழே மண்ணுக்குள்ள இல்ல, எங்க உட்கார்ந்துருக்கோம்? உன்னதத்துல உட்கார்ந்துருக்கோம், சரியா? சோ நம்ம அவருக்கு பிள்ளை, அவர் நமக்கு அப்பா. சோ இன்னைக்கு எதுக்காக மேகம் போன்ற திரளான சாட்சிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். இந்த மரணம் என்கிற சத்ருவை நம்ம பரிகரிக்கணும். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மரணத்தினுடைய அந்த வேர்கள் நம்ம குடும்பத்திலேயோ பினான்சியல்லையோ எங்கேயுமே இருக்க விடக்கூடாது. இருந்தாலும் விரட்டி அடிக்கணுங்க. அந்த அதிகாரத்தை நம்ம கையில தந்திருக்காரு. அப்பா நல்லவர், அப்பா நல்லவர். மகிமை மகா பெரியவர், மகிமையால் நிறைந்தவர், மனதுக்குள் வசிக்கின்றார்,
என்னை மறுரூபமாக்குகிறார். மகா பெரியவர் மகிமையால் நிறைந்தவர் மனதுக்குள் வசிக்கின்றார். என்னை மறுரூபமாக்குகிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல வெளிப்பட்ட உம்முடைய நல்ல தேவ வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல வெளிப்பட்ட இந்த வார்த்தை உப்பால் சாரமெறினதா இருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்படியாய் கிரிய செய்கிறதுக்காய் நன்றி. இந்த நாள்ல கூட நாங்க யாருன்ற ஒரு புரிதல், ஆமாண்டவரே, நாங்க எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் என்ற ஒரு புரிதலை நீங்க எங்களுக்கு தெளிவாய் பேசினதுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பா கிறிஸ்து இயேசு மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த வார்த்தைகளை இன்னும் ஆழமா எங்களை விசுவசிக்கும்படியா நம்முடைய வார்த்தை வெளிப்பட்டதுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் டாடி. இந்த வார்த்தை வெளிப்பட்டதுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் டாடி. அது மாத்திரமல்ல, நாங்க எங்க இருக்கிறோம், எங்க பொசிஷன் எங்க, நாங்க எங்களுடைய ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி புரிந்து கொண்டு இந்த நாள் முதல் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில போராடுகிற எல்லா மரண போராட்டங்களை இயேசு நாமத்துல முறியடிக்கிற இந்த கிருபை எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்கள்ல வெளிப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் குடும்பத்துல இருக்கிற எல்லா பண கஷ்டங்கள் இந்த நாள்ல மறைந்ததுக்காய் நன்றி. இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் எல்லா பண கஷ்டங்கள் மறைந்ததுக்காய் நன்றி. எல்லா வியாதிகள் மறைந்ததுக்காய் நன்றி. எல்லா கண்ணீர் மறைந்ததுக்காய் நன்றி. எல்லா துக்கங்கள் மறைந்ததுக்காய் நன்றி. எல்லா போராட்டங்கள் மறைந்ததுக்காய் நன்றி. எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டதுக்காய் நன்றி. எல்லா நுகங்கள் முறிக்கப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க டாடி. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், இங்க இருக்கிற ஒவ்வொருக்குள்ளையும் அந்த சகோதரி சொல்லும் போது சொன்னாங்களே, வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்குது. அப்படி இனி நாங்க வாயை மூட போறது கிடையாது. இந்த பகுதியில உம்முடைய சத்திய சுவிசேஷத்தை ஆண்டவரே நாங்க அறிவித்து கொண்டே இருக்க போறோம். அநேகருக்கு உம்முடைய வார்த்தையை சொல்ல போறோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்க மத்தியில வெளிப்பட்டதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் டாடி. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகா பெரியவர் மகிமையால் நிறைந்தவர் மனதுக்குள் வசிக்கின்றார். என்னை மறுரூபமாக்குகிறார். மகா பெரியவர் மகிமையால் நிறைந்தவர் மனதுக்குள் வசிக்கின்றார். என்னை மறுரூபமாக்குகிறார். நாளைக்கு ஆறாயிரம் திரும்ப அந்த பாட்டை நம்ம பாடுவோம். தனம் அதை இன்னைக்கு லிரிக்ஸ் எல்லாம் அனுப்பிட்டோம், இன்னைக்கு படிச்சிருங்க. நாளைக்கு இந்த பாட்டை பாடணும். அப்புறம் கர்த்தரை உயர்த்திடும் காலம், ஏற்கனவே நம்ம ஒரு முறை நம்ம பெண்ணார் பாடி இருக்காங்க, அதை நம்ம நாளைக்கு பாடுவோம். இந்த நினைப்போடையே நீங்க இப்ப நம்ம கடந்து, அவர் என் மனதுக்குள்ள இருக்கிறாரு, என் மனதுக்குள்ள அவர் வசிக்கிறார். அந்த உணர்வோடு கூட மகா பெரிய மகிமையா நிறைந்தவர் மனதுக்குள் வசிக்கின்றார். என்னை மறுரூபமாக்குகிறார். மகா பெரியவர் மகிமையால் நிறைந்தவர் மனதுக்குள் வசிக்கின்றார். என்னை மறுரூபமாக்குகிறார். ஷாலோம், பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஆமென். வந்த எல்லாருக்கும் நன்றி, தேங்க் யூ. சோ நாளைக்கு 10 மணிக்கு நமக்கு ஆராதனை. அந்த ஆராதனை நடுவிலேயே கர்த்தருடைய பந்தி இருக்கும். அப்புறம்
ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டீ, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டீ, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீர். ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீர். அப்பா நன்றி நன்றி, அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா.